ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான காமெடியான ஒரு மூவி பார்க்க போறோம். உண்மையாவே இந்த ஹீரோ, ஹீரோயின் ஆக்ட் பண்ற எல்லா மூவியுமே ரொம்ப காமெடியா இருக்கு. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல ரீபார்ன் வேற. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஒய்ஃபுக்காக ஆனிவர்சரி கிஃப்டா வாங்கி அடுக்கி வச்சிருக்கான். சார், ஒரு முக்கியமான விஷயம் சார், நம்ம யங் லேடி உங்களை ஏமாத்திட்டாங்க, இன்னொருத்தர் கூட போயிட்டாங்கன்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. சேம் டைம் நம்ம ஹீரோயினை காட்ட ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க. அப்புறம் இன்னொரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு குண்டு நர்ஸ் அந்த ஒர்க்கே பிடிக்காம நடந்து வந்துட்டு இருக்கா புலம்பிட்டே. சரியான தூக்கம் இல்ல, சேலரி இல்ல, எனக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைக்குமான்னு வாழைப்பழத்தோல் வலிக்கு விட்டு விழுந்து கடைசியில பார்த்தா அந்த நர்ஸ் இப்ப நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள வந்துட்டா. அப்புறம் அங்க ஒரு சிஸ்டம் மாதிரி ஓபன் ஆகுது. சோ இங்க இருக்கானே நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, பக்கத்துல நிக்கிறவன் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஆனா அவளும் கேட்டவ இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சி இவளுங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க போறா. ஏய், எவ்வளவு தைரியம் தான் என் பாய் ஃப்ரெண்டை செட்யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஓடி வந்து அப்படியே அந்த பொண்ணு நிக்கிறா. உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கி போட்டா. தலைக்கு மேல தூக்கி ஒரு சுத்து சுத்தி அப்படியே தூக்கி கீழே போட பில்டிங்கே ஒரு ஆட்டம் ஆடுது. எல்லாருக்கும் கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஏய், என்ன பண்ற நீ? என் ஹஸ்பண்டோட அஃபேர்ல இருந்துட்டு இப்ப என்ன அடிக்கிறியாங்கிற மாதிரி ஓவரா பேச, ஐயோ அம்மா என்னாலையும் முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் பையன் அப்படி மெல்ல மெல்ல எந்திரிக்கிறான். என்ன நடக்குது? இவங்க சொல்றத பார்த்தா நான் என் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா இருக்குமாங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க, நம்ம ஹீரோக்கு நடக்க முடியாது. ஸோ வீல் சேர்ல இருக்காங்கிறதுக்காக தான் ஹீரோயின் டைவர்ஸ் பண்றான்னு சொல்லி எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க. இவ்வளோ பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்றா பாரு, இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லைன்னு சொல்ல, என்னது அவன் பணக்காரனா? ஆஹா, அப்ப இந்த லைஃப் நமக்கு ரொம்ப முக்கியம். போன லைஃப்ல எனக்கு பிடிச்சது எதுவுமே கிடைக்கல, இந்த டைம் எனக்கு பிடிச்சது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா ஹீரோயின் அப்படி ட்ரீம்ல இருக்க, திடீர்னு பார்த்தா ஹீரோவோட என்ட்ரி. வீல் சேர்ல தான் வந்துட்டு இருக்கான். ஆனா அவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு, ஆஹா இவ்வளோ கியூட்டா ஹேண்ட்ஸமா இருக்கான், இவனை போய் டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் முடியாது, எப்படியாவது இவங்க கூட அட்டாச் ஆயிரணும், இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான ஒருத்தர் கண்டிப்பா எனக்கு தான் வேணுங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்க, சிஸ்டம் வந்து ஹீரோவை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுது. சரி சரி, எப்படி இருந்தாலும் இவனை நம்ம கரெக்ட் பண்ணோம், அதுக்கு ஏதாவது வழியான்னு யோசிக்கலாம்னு சொல்ல, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அவ என்ன பார்க்க தான் வந்தா, நாங்க ரெண்டு பேரும் உண்மையை லவ் பண்றோம், எங்க லவ் உண்மை, சோ நீங்க யோசிச்சுக்கோங்க, உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு அவ என்னத்த கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்ல, டே நீ யாரா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் முக்கியம், உன்கிட்ட எல்லாம் நான் வரவே மாட்டேன், நீ ஒழுங்கா ஓடிடு, நீயே பொய் சொல்லிட்டு இருக்காதான்னு சொல்ல, ஹீரோ லைட்டா சிரிக்கிறான், அவ பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் இவ தான் டைவர்ஸ் கேட்டிருப்பா ஹீரோ கிட்ட. அப்புறம் ஹீரோ பக்கத்துல போய் ஹீரோயின் உட்கார்றா. ஹஸ்பண்ட், கண்டிப்பா நான் உங்களை டைவர்ஸ் பண்ணவே மாட்டேன், என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க, ஃபர்ஸ்ட் டைம் அவ என்கிட்ட சிரிச்சு நான் பாக்குறேன்னு ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். உங்களை விட்டு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது, இவ டைவர்ஸ் பண்ணிடுவா, சொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவான்னு பார்த்தா இவ இப்படி பண்றாளே, எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணுங்கிற மாதிரி அவ யோசிக்க, அப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் வந்து ஹீரோயின் மேல கை வைக்கிறான். வா வா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஏய், என்ன ரெண்டு பேரும் பிளான் பண்ணி என்னை என் புருஷன் கிட்ட இருந்து பிரிக்கலாம்னு பாக்குறீங்களா? அது நடக்கவே நடக்காது. ஐயோ புருஷா, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. இன்னுமே ஹாப்பியா இருக்கு. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காமெடியா இருக்கு. இங்க பாரு ஷியா, எனக்கு தெரியும், இந்த மொத்த உலகத்துக்குமே தெரியும், நீ அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. ஒழுங்கா வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் இங்கிருந்து போலான்னு சொல்ல, நீ போறியா இல்ல என்கிட்ட அடி வாங்குறியாடா? விடு விடு, நீ ஆசைப்பட்டதை நானே செய்யறேங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அவனை அடிக்கலான்னு சொல்ல, ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டாங்க பாடி கார்ட்ஸ். ஸோ இவங்களை என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. என்னடா அது இவன் இவ்வளோ ஸ்பீடா இருக்கான். சரி ஓகே ஓகேங்கிற மாதிரி ஹாப்பியா இருக்கா. சாரி சாரி, என் ஒய்ஃப் வந்து கேம்பிளிங்க எல்லா சொத்தையும் இழந்துட்டா, ஸோ எப்படியாவது இவ்வளோ வச்சு அதை வாங்கிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இங்கே வந்தோம், மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல, டே என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு அடி அடிக்க, டக்குன்னு ஃபோனை தூக்கி கீழே போட்டு அதை மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாடி கார்ட்ஸ். ஏன்னா நம்ம ஹீரோயினையும் இந்த ஆளையும் பற்றி தப்பு தப்பா ஏதோ ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஹீரோ பிளாக்மெயில் பண்ணுதான் இந்த வேலையில இந்த பொண்ணு பார்த்துருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோயின் பலார் பல்லான்னு ரெண்டு பேர் கணத்துல யாரைய, ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. புதுசா புதுசா நான் உங்க கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, என்னமோ பண்றாளே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் இழுத்துட்டு போக, நானே ஹஸ்பண்டை பார்த்துக்கிறேன், போலாமா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேரை தள்ளிட்டு போறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, அவன் நடிக்கிறா. கண்டிப்பா அவ சொத்து கதை இதெல்லாம் பண்றான்னு யோசிக்க, வீட்டுக்கு வந்து பார்க்குற ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. ஆஹா எவ்வளோ பெரிய வீடு, இந்த மாதிரி வீடு நான் கனவுல கூட பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு வேக வேகமா காஃபி டீ எல்லாம் ஊத்துறா ஹீரோக்கு. எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணி டைவர்ஸ் பண்ணாம தடுத்துடணும், அப்பதான் நம்ம இதே வீட்டில் ஜாலியா இருக்க முடியும். போன லைஃப்ல தான் ரொம்ப கஷ்டப்பட்டு புவரா இருந்துட்டோம், இந்த லைஃப்லயாவது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே காஃபியை ஊதி நான் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தரேன்னு சொல்லி குடிச்சிட்டு ஹீரோ கிட்ட, இந்தாங்க இப்ப நல்லா இருக்கு நீங்க குடிக்கலான்னு சொல்லி கையில கொடுக்க, ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்லைன்னு. அப்புறம் ஹீரோக்கு கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தான் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்
சைன் பண்ண சொன்னேன், நான் பண்ணிட்டேன், இந்தா நீயும் பண்ணிடுன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டை கையில் கொடுக்க, டைவர்ஸா நானா? ஆஹா இப்பதான் சந்தோஷமான வாழ்க்கைன்னு நினச்சி அதுக்குள்ளே அது போயிருமா? இல்லை இல்லை போகலை, விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பேப்பரை கிழிச்சு சாப்பிட்டுட்டா. இது மாதிரி 16 பேப்பர் இருக்கு. ஸோ என்ன பண்ண போறேன்னு சொல்ல, எனக்கு டைவர்ஸ்லாம் வேணாம் ப்ளீஸ், நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, உங்க கூட வாழணும்னு தான் ஆசைப்படுறேன், ஸோ அதனால நான் டைவர்ஸ்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. இவ என்ன விளையாடுறாளா இல்ல உண்மையா தான் சொல்றாளா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, புருஷா என்ன நம்புங்க, நான் உங்களை டைவர்ஸ் பண்ண விரும்பலன்னு சொல்ல, நீ பேசுறதெல்லாம் உண்மையா எனக்கு புரியலையேன்னு சொல்ல, இல்ல இல்ல உண்மைதான் உண்மைதான், நான் உண்மையாவே சொல்றேன், உங்க கூட வாழணும் தான் ஆசைப்படுறேன், டைவர்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் உங்களை நான் பத்திரமா பாத்துக்க போறேன், அதுதான் என்னோட முக்கியமான வேலை, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் செய்வேன், என் மனசார சொல்றேன்னு சொல்லிட்டு வேகமா வாங்க மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லி ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போறா. ஹீரோ கத்துன்னு கத்துறான். ஒரு வழியா வீல் சேர்ல தள்ளிட்டு போயிட்டு அமைதியா உட்கார வைக்க, ஹீரோ பயந்து போய் பின்னாடி போக டக்குன்னு பிடிச்சி இழுக்கிறா. எனக்கு எல்லாம் தெரியாததா, நான் எவ்வளோ பெரிய நர்ஸ், எனக்கு எல்லாமே தெரியும், இவருக்கு மசாஜ் பண்ணி இவரை கரெக்ட் பண்ணு, அதான் நம்மளோட வேலைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக போயிட்டே இருக்கா. நீ பண்ணுறது தப்பு, நீ இப்படியே போயிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நீ தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, புரியுதில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? நான் எல்லாத்தையும் சரியாக பண்ணுவேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் நான் எத்தனை பேருக்கு மசாஜ் பண்ணி விட்டுருக்கேன், இவர் என்ன ஸ்பெஷலாங்கிற மாதிரி ஹீரோன்னு யோசிக்கிறா. ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு, இவ என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்புறம் மெல்ல மெல்ல ஹீரோட காலில் கை வச்சு அப்படியே போறா மேல. ஹீரோக்கு ஒரு மாதிரி பண்ணுது, ஆஹா இவ என்னடா இப்படிலாம் பண்றான்னு பார்த்தா அவன் அமுக்கி விட்டுட்டு இருக்கா. நான் எத்தனை பேருக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னோட மசாஜ் தெரப்பியை பத்தி இவருக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும்னு சொல்ல, அவ உண்மையா நம்மள லவ் பண்ணி தான் இதெல்லாம் பண்றாளான்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்ரூம்ல ரோஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டா. இப்ப நம்ம குளிக்க போறோம்னு சொல்ல, இங்க பாரு நீ பண்றது என்னன்னு உனக்கு புரியுதா, இந்த மாதிரி ஏதாவது பண்ணனா அப்புறம் வேற மாதிரி போயிரும்னு சொல்ல, எதுவா இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்க பேசாம இருங்க புருஷான்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கழட்டுறா. அப்படியே ரெட் கலர்ல இருக்கு. என்ன இவருக்கு ரெட் கலர்ல செவந்து போச்சு, ஒன்றும் புரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேண்ட்டை காட்டலான்னு போக, இங்கே பாரு உண்மையாக தான் சொல்கிறியா, இப்போ நீ இங்கேருந்து போகல அதுக்கப்புறம் நீயே அழுதா கூட உன்னை விட மாட்டேன்னு சொல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க வாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோவை அப்படியே தூக்கிட்டா. வாங்க வாங்க பாத்ரூம்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே உட்கார வைக்க, ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே தண்ணியெல்லாம் தூக்கி மேலே ஊத்துறா. ஹீரோவை பார்க்கும்போது அவளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆஹா என்ன க்யூட்டாக இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல மெல்ல மசாஜ் பண்ணலான்னு கை வைக்க, டக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சிட்டான். இதுக்கப்புறம்லாம் உன்னை விட மாட்டேன், இங்கே பாரு எனக்கு காலில் பிரச்சனை தான், அதுக்காக நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை பிடிச்சி இழுக்கலான்னு போறான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, அப்படியே கிஸ் பண்ணிட்டான். கிஸ் கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. அடப்பாவி இதை பத்தா பேசுறானா, பேசாம ஓடிடலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, நான் தான் சொன்னேன்ல ஒரு டைம் வந்துட்டா கண்டிப்பா விட மாட்டேன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளேயே ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டான். அவளுக்கு ஒன்றும் புரியல. அது வந்து வேணாம் நீங்க தப்பா பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்துல போக, என்ன விளையாடுறியா, நீ தான் ஆரம்பிச்ச, ஸோ நீ தான் பர்ஃபெக்டா ஸ்டார்ட் பண்ற, பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போக ஹீரோயினுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் யோசிக்கிறா, என்ன இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் தானே இவர் கூட ஒன்னா இருக்கிறதுல தப்பு இல்லை, இதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் நம்ம ஒன்னா இருந்ததே இல்லை, ஸோ நம்ம குண்டா இருக்கோம்னு யாருமே நம்ம பக்கத்துல கூட வரமாட்டானுங்க, பரவாயில்ல ஃபர்ஸ்ட் கிஸ் கூட நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வர்ற மாதிரி இருக்கு. அது பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா தான். 2 பேரும் இந்த மாதிரி பாத்ரூம்குள்ள பார்த்துட்டு அந்த அம்மா கத்துன்னு கத்துது. அதுக்கப்புறம் 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு திட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவ ஒன்று டைவர்ஸ் பண்ணிட்டு போறாங்கிற, நீ அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா, கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையான்னு சொல்ல, ஆமா நீங்களே இப்ப பாத்துட்டீங்க நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம், டைவர்ஸ்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்ல, டே அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணாண்டா, அவனை ஏமாத்துறா, உன்னை ஏமாத்தி சொத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடி போக பிளான் பண்ணிட்டு இருக்கா, நான் சொல்றது கேளு, அவளை டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்ல, வேகமா அங்கிருந்து ஹீரோயின் வரா. இல்லம்மா இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் அவரை டைவர்ஸ் பண்ணலாம் மாட்டேன், அவர் கூட வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நீ தானே டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லி சூஸ் பண்ண, இப்ப நீ இப்படி சொல்ற, அதெல்லாம் உன்னை நம்ப மாட்டேன், நீ ஏமாத்திட்டு போயிருவ, நீ அவனை ஏமாத்துறது இதெல்லாம் பண்றேன்னு சொல்ல, நீங்க என்ன நம்பணும்னா நான் என்ன வேணாலும் பண்றேன், சொல்லுங்க என்ன பண்ணணும்னு சொல்ல, நீ அவனுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒய்ஃபா இருக்கியான்னு நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவனை அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்ல, அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயின் வேகமா குக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏதோ போட்டு குக் பண்ணிட்டு இருக்கா, டிஃப்ரெண்டா சமைக்கிறா. இதெல்லாம் உனக்கு சமைக்க தெரியுமான்னு சொல்லி கேட்க, தெரியும்னு சொல்லிட்டு, ஹீரோக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும் அப்படி இருந்தாதான் பிடிக்கும்னு அம்மா அப்படியே அடிக்கிட்டே போறாங்க. ஒரு வேளை எல்லாத்தையும் குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டா. ஆமா இதெல்லாம் என்ன சார்கோல் மாதிரி கருக்கி வச்சிருக்க, இல்ல இது எல்லாமே நான் குக் பண்ணது தான், எல்லாமே டேஸ்டியா இருக்கும்னு சொல்ல, எனக்கு நம்பிக்கை இல்லை, இது கண்டிப்பா நல்லா இருக்காது, நாங்களாம் சாப்பிட மாட்டோம்னு சொல்ல, நான் என்ன பண்றது, முன்னாடி பேச்சுலரா இருந்தப்ப நூடுல்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன், இப்போ இதெல்லாம் பண்ண சொன்னா ஏதோ தெரிஞ்சதை வச்சு செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிக்கிறா ஹீரோயின். இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது, என் பையனுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல, டக்குனு ஹீரோ வந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு, அம்மா இது நல்லதா இருக்குன்னு சொல்ல, டேய் துப்புடா துப்பு, அவ வேற கருக்கி வச்சிருக்கா, அதுல விஷம் எது போட்டிருக்க போறா, ஆமா அவ என்னோட ஒய்ஃப், நீங்க தப்பா பேசுறீங்க, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் நல்லதா சமைச்சிருக்கா, சோ இதுக்கப்புறம் நீங்க அவளை டெஸ்ட் பண்றதுல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா ப்ரூவ் பண்றேன், இவ உன்னை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போக, ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிக்கிறா.
தேங்க்ஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு. பட் இதுக்கப்புறம் நான் நல்லா குக் பண்ணி பழக்கிறேங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு பிடிக்கும்னு சொல்லி சமைக்கிறதுக்காக கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கால்ல, அவ எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஓ, நீ அங்க போறியா? இரு இரு, உன்னை எப்படி உன் புருஷன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி உன்னை மீட் பண்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லி அவளை வர சொல்லு, 2 பேரும் ஒண்ணா இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விட்டுட்டா. நம்ம ஹீரோயினுக்கு குக்கிங் கிளாஸ்ல பிஸியா இருக்கா, அவளுக்கு கால் வந்துகிட்டே இருக்கு, மெசேஜ் வந்துட்டே இருக்கு. யாரா அது மெசேஜ் பண்றான்னு சொல்லி போய் பார்த்தா இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு நீ அந்த ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ல ஒரு ரூம் நம்பர் சொல்லி இந்த ஹோட்டல்ல வந்துரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கான். அவனை பத்தி அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். ஹீரோயின் அதாவது இந்த உடம்புக்கு சொந்தக்காரி, அவ்வளோ க்ளோஸா இருப்பான் அவன் கிட்ட ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போதெல்லாம். பட் நம்ம அப்படி இல்லை, நம்ம எப்படியாவது போய் இவனை பத்தி தப்பா ப்ரூவ் பண்ணாதான் நம்மள ஹீரோன்னு நம்புவான். ஸோ அதனால நம்பிக்கையா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு குக்கிங் கிளாஸ்ல பிஸியா இருக்கா. ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து, உன் பொண்டாட்டி என்னோட பாய் ஃப்ரெண்டோட அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ரூம்ல இருக்க போறா, நீ வேணா போய் பாரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணா ஹீரோ அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அந்த ரூமுக்கு வந்துட்டா. அங்க பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படியே ரொம்ப ஓவரா நின்றுட்டு இருக்கான், ரொமான்டிக்கா நிக்கிறேங்கிற பேர்ல. பக்கத்துல போய் நின்று டம்முன்னு ஒரு தும்மல் தும்மரா. சீச்சி, கர்டன்ஸ்ல எப்படி இருக்குன்னு பாரு, ஹோட்டல்ல இருக்கா, சளி பிடிக்குன்னு தெரியாதா, க்ளோஸ் பண்றா அப்படிங்கிற மாதிரி கத்துறா. அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல. இங்க பாரு, நீ விளையாண்டதெல்லாம் போதும், நம்ம 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். நீ ரொம்ப நாளா என்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டே இருப்ப, நான் தான் தரமாட்டேன்னு சொன்னேன். இப்ப நான் சொல்றேன், ஓகே சொல்லிட்டேன், வா நம்ம 2 பேரும் ஒன்னா ஜாலியா இருக்கலாம்னு சொல்ல, லூசாடா நீ, உன்னை பத்தி வீடியோ எடுத்து என் புருஷன்கிட்ட போட்டு காட்டத்தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதனால உன் மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஒழுங்கா சொல்லு, சொல்றா, நீ தான் என் பின்னாடி வர, நான் உன் பின்னாடி வரலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கலான்னு போறா. விளையாடுறியா, எதுக்கு இந்த மாதிரி பண்ற, உனக்கு என்ன தானே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான் அந்த ஆளு. அடுத்து இங்க ஹீரோக்கு அசிஸ்டன்ட் பையன் சொல்றான், மேடம் அந்த ரூமுக்கு போயிட்டாங்க சார்னு. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. வீடு இதை பத்தி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நடிச்சிருக்கியான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து இங்க ஹோட்டல்ல பார்த்தா 2 பேருக்கு இடையில சண்டை தான் போயிட்டு இருக்கு. எனக்கு உன்னையெல்லாம் பிடிக்கல, போய் தொலைடான்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்ண அவன் ஓவரா ஹீரோயின் கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். திடீர்னு பார்த்தா ஹீரோயினோட மண்டையில யாரோ அடிச்ச மாதிரி இருந்தது. ஆக்சுவலா அந்த லின்னு தான் நம்ம ஹீரோயினோட மண்டையிலே ஒரு அடி அடிச்சிருப்பா. இவளை இங்கே மயங்க வச்சுட்டேன், இவளை தூக்கி போட்டுட்டு இந்த ஊர்ல இருந்து கொஞ்ச நாள் வெளியே போயிரு, கண்டிப்பா இவ ஹஸ்பண்ட் ஓடி போயிட்டான்னு நினைச்சிட்டு விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. சேம் டைம் நம்ம ஹீரோயின் காருக்குள்ள இருந்து எந்திரிச்சு பாக்குறா மண்டை வலியோட. யாரா அது, எங்கடா என்னை கூட்டிட்டு போற, நான் தான், இப்படி 2 நாள் நம்ம இந்த ஊரை விட்டு வெளியே போறோம், நீ ஆசைப்பட்டதுன்னு சொல்ல ஒழுங்கா விடுறான்னு சொல்லி மண்டையை பிடிச்சி இழுன்னு இழுத்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா ஹீரோயின். லூசாடா நீ, விடுறா, என் புருஷன் என்ன தெரிஞ்சா அவ்வளவுதான், என் புருஷன் யாரு தெரியுமான்னு சொல்லி கத்துன்னு கத்திட்டு இருக்க. பாத்தியா, உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவ, நான் தான் சொன்னேன்ல அவளை நம்பாதன், நீ தான் நம்பின, இப்போ உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி அம்மா வந்து ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் கார்ல போயிட்டு இருக்காங்க மேடம்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் வந்து சொல்ல, வா போலான்னு சொல்லி ஹீரோவும் கார் எடுத்துட்டு வரான். என்ன விட்டுடான்னு சொல்லி ஹீரோ நீங்க கத்துன்னு கத்துறா. அவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இங்க பாரு, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி அப்படியே நசுக்கிட்டு இருக்கா. என்னை விட, நான் இங்கேருந்து போகணும், என் புருஷன் கிட்ட போகணும், என் புருஷன்னு சொல்லி இவ கத்திக்கிட்டே இருக்க. இந்த ஆளு விடுற மாதிரி தெரியல. நீ என்னடி காமெடி பண்ணிட்டு இருக்க, பேசாம இரு, நீ ஓடி போயிட்டேன்னு நினைச்சிட்டு அவங்க எல்லாம் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க, யாரும் உன்னை காப்பாத்த கூட வரமாட்டாங்கன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா பின்னாடி கார் வருது. பாத்தியா, என் புருஷன் வந்துட்டா, உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்லி ஒரு உதைக்கிறா ஹீரோயின். அதுக்குள்ள அங்க இருந்து பாடி கார்ட்ஸா இறங்கி வராங்க. ஹீரோ வீல் சேர்ல அப்படியே தள்ளிட்டு வர, என் புருஷன் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கு ஹீரோயினுக்கு. போலான்னு பார்த்து டோர் ஓப்பன் பண்ண டோர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. டேய் திறந்து விடுறா, நான் போகணும்டா, திறந்து விடுன்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோட ஆளுக வந்து காரை ஓப்பன் பண்ணி அங்க இருக்க அந்த பாய் ஃப்ரெண்டு பையனை இழுத்துட்டு வந்துட்டாங்க. அவனை இழுத்து கீழே போட, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் குடுன்னு ஓடி வரா. என் புருஷா என்னை காப்பாத்திட்டீங்களான்னு. போது நீ நடிக்காத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, நான் எதுக்கு நடிக்கணும், இவன் தான் என்னை கடத்திட்டு போறான், இவன் ஒரு ரூம் நம்பர் கொடுத்து வர சொன்னான், அங்க போனேன், வீடியோ எடுத்து அவனை பத்தி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணலான்னு காட்ட போக அவன் என்ன இங்க கடத்திட்டு வந்துட்டான், என் புருஷன் வருவாரு, நான் சொன்னது கரெக்டா போச்சுன்னு சொல்ல, நானும் அதெல்லாம் பண்ணவே இல்லைங்கிற மாதிரி ஓவரா பேசுறான் அந்த ஆளு. கண்ணத்துல பலான்னு ஒரு அரறிடா, உண்மையை சொல்றான்னு அவன் சொல்ல மாட்டேங்கிறான். நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டு பாடி கார்டு இவனை அடிங்கன்னு சொல்ல, அவங்க ஹீரோ பேச்சு தான் கேட்பாங்க, அதனால அமைதியா இருக்க. இங்க பாரு, உன்னை ப்ரூவ் பண்ணா நீ தான் ப்ரூவ் பண்ணும், ஸோ நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு பாடி கார்டு வந்து வயிற்றுல ஒரு குத்துறான். அப்ப கூட அந்த ஆளு சொல்ல, ஏன்டா அவனுக்கு வயிற்றுக்கு எக்ஸசைஸ் ஆடா பண்ற, தள்ளுடான்னு சொல்லி மூஞ்சிலே ஒரு குத்துறா ஹீரோயின். அப்பயே ஹீரோக்கு நம்பிக்கை வரல. நம்பரையே இல்லையான்னு சொல்லி திரும்பி பார்க்க, நான் நம்பல அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஆளை போட்டு வெளியே விழுத்துட்டா ஹீரோயின். நல்லா கும்முன்னு அந்த ஆள் மூக்குல வாயிலும் ரத்தமா வருது. போதும், இதுக்கு மேல முடியல, நான் உண்மையை சொல்லிடுறேன், ஆக்சுவலி இவன் நல்லவதான், இவன் வரலன்னு தான் சொன்னான், நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சு இவளை கடத்திட்டு போறதுக்காக கார்ல தூக்கி போட்டு போனேன், இவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்ல,
அப்புறம் ஹீரோ சரி நான் உன்னை நம்புறேன் வான்னு சொல்ல, அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போய், ச்சே எவ்வளவு அழகானவர், இவனை விட்டுட்டா நான் அவன் கூட போறேன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கா. எனக்கு இப்ப கிஸ் பண்ண போல இருக்கு, இவனை கிஸ் பண்ணா இவன் தப்பா நினைச்சுப்பானாங்கிற மாதிரி பார்க்க, என்ன பாக்குறேன்னு சொல்லி ஹீரோ கேட்க, அது நான் சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கியூட்டா போய் கிஸ் பண்றா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அட பாவி இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாரும் பாக்குறாங்க. டக்குன்னு ஹீரோயின் வந்துட்டு, சாரி நான் எமோஷனல்ல பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அசிஸ்டன்ட் பையன் மத்த எல்லாரும் இதை பத்தி தான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி இவனை என்ன பண்றது, இவனுக்கு பனிஷ்மெண்ட் நீயே கொடுன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி டக்குன்னு 2 விரல எடுத்துட்டு போய் ஹீரோட லிப்ஸ்ல வைக்கிறா. இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா, அவன் கார் எடுத்துருங்க, அவன் ஷூவை கழட்டி விட்டு இங்க இருந்து நடந்து வர சொல்லுங்க, என்னை கடத்திட்டு போலான்னு பிளான் பண்ணல, இவனுக்கு இதுதான் கதி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரி வா நம்ம போலான்னு சொல்லிட்டு இங்க இருந்து இவங்க கிளம்புறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கொடுத்த பனிஷ்மெண்ட் படி அவன் ஷூவை கழட்டிட்டு காரையும் தூக்கிட்டு எல்லாரும் போறாங்க. அவன் கத்துன்னு கத்துறா, ஏன் என்னை காப்பாத்திட்டு போங்களேன் ப்ளீஸ் காப்பாத்திட்டு போங்கன்னு. பட் கார் எல்லாமே அந்த இடத்த விட்டு போயிருச்சு. நடுரோட்ல உட்காந்துட்டு இவன் தான் அழுதுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கா. ஹீரோ வெளியே நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் பையன் வந்து, சார் உண்மையாவே அங்க நடந்தது மேடம் சொன்ன மாதிரி தான் சார், அவங்கள யாரும் வலுக்கட்டாயமா தான் அங்க கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அவ உண்மையை தான் சொன்னாலான்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். அதுக்குள்ள ஹீரோயின் இந்த பக்கம் பாக்குறத பார்த்து பயந்து டக்குன்னு டோரை லாக் பண்ணிட்டு அந்த பக்கம் போறான். ஹீரோயின் ஓடி வந்துட்டா. என்ன பாக்குறதுக்கு தான் வந்தீங்களா, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும்னு சொல்ல, முதல்ல செருப்பை போடு கீழே ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்ல, அவளும் செருப்பை போட்டு பாக்குறா. எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப். என்ன ஹெல்ப் சொல்லு, என் மண்டையில யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு, இங்க கொஞ்சம் பாருங்களேன் வீங்கி இருக்குன்னு சொல்ல, ஹீரோ தொட்டு பாக்குறான். ஆமா உன் மண்டையில யாரும் அடிச்சிருக்காங்கன்னு சொல்ல, அப்பதான் அங்க நடந்தது ஞாபகம் வருது. யாரும் என் மண்டையில அடிச்சாங்க அது உண்மைதான்னு சொல்ல, ஆமா அது உண்மைதான், அப்புறம் உன்னை பத்தி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன், நீ இப்போதைக்கு இதை பத்தி எதுவும் யோசிக்காத, போய் ரெஸ்டடுன்னு சொல்ல, அப்படியா அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சான்னு ஹீரோயின் கேக்குறா. அதெல்லாம் வந்தாச்சுன்னு ஹீரோ சொல்ல, சரி ஓகே ஹாப்பியா இருக்குன்னு சொல்றா. பக்கத்துல வா அப்படின்னு சொல்ல, பக்கத்துல வந்துட்டே இருக்க, நீ நல்ல பொண்ணா நடந்துக்கோ அதான் ரொம்ப முக்கியம், எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்ல, இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ இந்த பக்கம் போக, டக்குன்னு ஹீரோ பிடிச்சி இழுக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் கியூட்டா கிஸ் பண்ணிக்கிறாங்க. உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ரூடா ஹீரோயினா ஹக் பண்ண, ஐயோ விடு விடுன்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்கா. ஹீரோ விடுற மாதிரி இல்ல, இன்னைக்கெல்லாம் உன்னை சும்மா விட போறது இல்ல, என் கால் சரியாயிடுச்சு ஸோ நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதாவது ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணிருப்பான் அவன் காலுக்கு மசாஜ் பண்ண, அதனாலேயே நம்ம ஹீரோட கால் இப்ப நல்லாயிடுச்சு. அதை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். காலையில ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குறா, அங்க தூக்கமா வருது, யாருமே வரலன்னு சொல்லி திரும்பி பார்க்க, பக்கத்துல ஒரு குட்டி பையன், அட பாவி புருஷா நீ எப்படா குட்டியா மாறின சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹலோ என்ன யாருன்னு தெரியலையா, நான் தான் யானுன்னு சொல்ல, அப்பதான் ஞாபகம் வருது ஹீரோயினுக்கு. ஹீரோக்கு ஒரு குட்டி தம்பி இருக்கா, அவன் பேர் தான் யானு, ஸோ அவன் தான் இவன். நான் என் அண்ணனை பார்க்க தான் வந்தேன், இப்பதான் தெரியுது நீ என் அண்ணனை டைவர்ஸ் பண்ணிட்டு போறேன்னு சொன்னியா, இங்க பாரு உன்ன மாதிரி சிஸ்டர் எல்லாம் எனக்கு தேவையில்லை, என் அண்ணன் கிட்ட இருந்து சீக்கிரம் தள்ளி போன்னு சொல்ல, அப்படிலாம் பேசாதன்னு சொல்லி பக்கத்துல போறான். அதுக்குள்ள அண்ணா சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிட, வரேன் நான்னு சொல்லிட்டு தம்பி ரெடியாரான். அதுக்குள்ள ஹீரோவே அங்க வந்துட்டான். ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டுட்டு அமைதியா இருக்க, சரி ஸ்கூலுக்கு போகணும்ல சீக்கிரம் கிளம்பு, நீ போய் சாப்பிட்டு வா நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, தம்பியும் ஓகேன்னு சொல்லிட்டு கீழே ஓடிட்டான். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் அனுப்பிட்டு ஹீரோயினை பக்கத்துல போய் பார்க்க, நேற்று நைட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்ன சொல்லுதுன்னு புரியல. நேற்று நைட்டு பிஹேவியர் எப்படி இருந்ததுன்னு கேட்குறான்னு நினச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்குப்பான்னு சொல்ல ஹீரோ சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கீழே வந்துட்டா. அங்கே தம்பி யானுக்கு சாப்பாடு கொடுக்குறா. உன்னை எனக்கு பிடிக்காது, நீ கொடுக்குற சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன், என் அண்ணனை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கள போ அப்படிங்கிற மாதிரி கோவமா பேச, இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஹீரோ வந்து சொல்கிறான். சரி அவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடணும்னு சொல்ல, சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு குட்டி பையன் வேகமாக ஓடுறான். உடனே ஹீரோயின் வந்து, நானும் போய் அவனை ட்ரா பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவளும் கூடவே போறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, ஏன் நான் அவாய்ட் பண்றாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஸ்கூலுக்கு போறதுக்காக கார்ல 2 பேரும் போறாங்க. யானுக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல. நீ என் கூட வந்தா எல்லாரும் என்னை யாருன்னு கேட்பாங்க, சிஸ்டர் இல்லைன்னு சொன்னா நீ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா நான் என்ன பண்றது, ஒண்ணு வேணாம் நீ போ அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசுறான். அதுக்கப்புறம் அவன் கிளாஸ் ரூமுக்குள்ள வர, அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா. அவ தான் இந்த கிளாஸ் லீடர் போல. புதுசா டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வரேன்னு சொன்னாங்க, நீதானா அப்படின்னு சொல்லி பேசிக்க, இந்த பையன் பார்த்தா அந்த பொண்ணை பார்த்து ஜொல்லு ஊத்துறான், வாயெல்லாம் திறந்துட்டான். ஹீரோயின் பேக் எடுத்துட்டு பின்னாடி வர, உடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த பொண்ணை கோத்து விடுறதுக்காக ஹீரோயினும் ஹெல்ப் பண்றா, கிளிப் எல்லாம் கொடுக்குறா. அந்த பொண்ணு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, உன் சிஸ்டர் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்ல, இவங்க என்னோட சிஸ்டர் இல்லைன்னு சொல்லி ஹாப்பியா சொல்றான். இதுக்கப்புறம் இவனை பார்த்துக்கோ சரியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கோத்து விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். எப்படியோ இவனை கரெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஹீரோ ஏதாவது பண்ணி கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி யோசிக்க, ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணை ஒரு ஹோட்டல்
ஹோட்டல்ல மீட் பண்ண போறான்னு சொல்லியிருக்கு. அந்த மெசேஜ பார்த்தோனே செம்ம கடுப்பாயிடுச்சு. ஆக்சுவலி பிசினஸ்க்காக தான் போவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தப்பா புரிஞ்சுட்டு அங்க வரா. டைவர்ஸ் பண்ணிட்டு அவள கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறியாங்கிற மாரி எட்டி எட்டி பார்த்துட்டு நிக்க, அங்க வந்திருக்க அந்த பொண்ணு நம்ம ஹீரோவ எப்படியாவது கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே ஓவரா பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் தள்ள நின்னு எட்டி எட்டி பார்க்குறா. இவங்க 2 பேரையும் சேர விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வெயிட்டர கூப்பிட்டு, "நான் சொல்ற வேலைய மட்டும் நீ பண்ணு. அவங்க 2 பேரும் இருக்க இடத்துல குளிர் அதிகமாகணும். இல்லன்னா ஹாட் அதிகமாகணும். அவங்க 2 பேரும் அங்க உட்காரவே கூடாது. இந்தா" அப்படின்னு சொல்லி பணம் குடுக்க, "நீங்க சொன்ன வேலைக்கு இந்த பணம் பத்தாது. கையில இருக்க எல்லா பணத்தையும் குடுக்க சொல்லி புடுங்கிட்டு வெயிட்டர் அந்த பக்கம் போயிட்டான். போனா போட்டும். இது கொஞ்சம் பணம் தான். அடுத்தது நம்மளுக்கு இன்னும் நெறைய பணம் வரப்போது. அத வச்சு நம்ம கோடீஸ்வரியா மாறிடலாம்" அப்படிங்கிற மாரி அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் அங்க இருக்கா அப்படிங்கிறது ஹீரோக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ஆளு அங்க கூலிங் அதிகமாக்கிட்டான். அந்த பொண்ணுக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பாடுலாம் எடுத்து வைக்க, ஆ ஆமா ஓவரா குளிருதுங்கிற மாரி ஹீரோ டக்குன்னு பக்கத்துல இருக்க ஜாக்கெட் எடுக்குறான். அந்த பொண்ணுக்கு தான் குடுப்பான்னு நெனச்சுட்டு அவ அப்படியே ஆசையா பார்த்துக்கிட்டே இருக்க, ஹீரோயினுக்கு இத பார்க்க பார்க்க கடுப்பா இருக்குது. கடைசியில பார்த்தா ஜாக்கெட் அவன் போட்டுட்டான். "உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு நெனைக்கிறேன். நீங்க வேணா போய் ஹாஸ்பிட்டல் போங்க" அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நார்மலா தான் இருக்கேன்னு" சொல்லி சமாளிக்க, அடுத்தது ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பையன் வந்து சொல்றான், "மேடம் இப்ப வெயிட்டர் ட்ரெஸ்ல உங்ககிட்ட வரப்போறாங்கன்னு." பாக்குறேங்கிற மாரி ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கா. வெயிட்டர் ட்ரெஸ்ல ஹீரோயின் வந்து நிக்கிறா. "உங்களுக்காக ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபுட். இது கண்டிப்பா இந்த ஹோட்டலோட சிக்னேச்சர் டிஷ். உங்களுக்கு பிடிக்கும்னு" சொல்லிட்டு அத எடுக்குறா. அது பார்த்தா ஏதோ ஃபுல்லா மோசமான ஒரு டிஷ்ஷா இருக்கு. "ஏய் உன்கிட்ட இதான் கேட்டேன். இத எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னு" சொல்ல, "ஹோட்டல்ல இருக்க ஸ்டாஃப் கிட்ட இப்படிலாம் பேசாத" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, "அது ஒண்ணும் இல்ல. இந்த ஹோட்டல்ல எல்லாமே நல்லா இருக்கும். பட் இப்படி இருக்கு" அப்படின்னு சொல்ல, அது சாரி மேடம். தெரியாம மாறி வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு அதுக்கு பதிலா காம்பன்சேஷனுக்கு ஒயின் எடுத்துட்டு வரேன்." சரி" அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் கிச்சனுக்கு போயிட்டா. அங்க 2 ஒயின் பாட்டில். 1 ஒயின் பாட்டில், இன்னொன்னு வினிகர். 2யும் மிக்ஸ் பண்றதுக்காக ஒரு ஒயின் பாட்டில்லேருந்து பாதி ஒயின கொட்டிட்டு, மீதி கொஞ்சம் குடிச்சு பார்க்குறா. நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்கு. இப்ப இது கூட வினிகர மிக்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வினிகர மிக்ஸ் பண்றா. இது எல்லாத்தையுமே ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட போய் சொல்ல, "சரி அத நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேங்கிற" மாரி அவனும் சொல்றான். அதுக்கப்புறம் ஒயின் எடுத்துட்டு ஹீரோயின் வரா. இந்தாங்கன்னு சொல்ல, "இது என்ன ஒயினோட கலர் வேற மாரி இருக்கு" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு கேட்கிறா. "இது புது பிராண்ட் மேடம். நல்லாருக்கு குடிச்சு பாருங்கன்னு" சொல்ல, "ஓ அப்படியா? சரி ஓகேன்னு" சொல்லிட்டு அவன் கையில வாங்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருக்க, என்ன அவரு என்ன பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு. ஒரு வேள கண்டுபிடிச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. இல்ல, இல்ல கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி யோசிக்க, அடுத்தது அந்த லேடி குடிச்சிட்டு ஆன்னு துப்பிட்டா. "இது என்ன வினிகர் நல்லாவே இல்ல. முதல்ல உன் மேனேஜர் வர சொல்லு. உன்ன வேலைய விட்டு தூக்குறேன்" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு கத்து கத்துன்னு கத்துறா. இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு செம்ம காமெடியா இருக்கு. ஆக்சுவலி இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருக்கிறத அவன் குடிக்கிறான். ஆஹா! அப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. நம்ம கோஆப்பரேஷன் பத்தி அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கருந்து போயிட்டா. சூப்பர் சக்சஸ்ன்னு சொல்லிட்டு, "சார் பில்லு மட்டும் பே பண்ணிட்டு கிளம்புங்க சார்ன்னு" சொல்லி பில்ல கையில குடுக்க, "ஓ பில்லு தானே நான் பே பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ சென்ட் பண்றான். ஹீரோயினோட மொபைல் நம்பருக்கு தான் பணம் வருது. பார்த்தா அவன் நெறைய பணம் அனுப்பியிருக்கான். "எதுக்கு சார் இவ்ளோ பணம் அனுப்புனீங்கன்னு" சொல்ல, "நீ யாருன்னு எனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி மாஸ்க்க கழட்டிட்டு ஹீரோயின பார்க்க, மாட்டிக்கிட்டேங்கிறா ஹீரோயின். அதுக்கப்புறம் அவள தூக்கி மடியில உட்கார வைக்க, அவ ஒயின் குடிச்சனால ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு. வாமிட் வர மாரி வேற இருக்கு. சரி என்ன சாப்பிடுறேன்னு சொல்ல, "எனக்கு ஸ்பைசியான நூடுல்ஸ் வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. "நூடுல்ஸா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வெயிட்டர் கூப்பிட்டு கேட்க, "சாரி சார், இங்க அந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் கிடைக்காது. இது ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்ஸு. அதாவது இங்க இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்தபடி இங்க இருக்கிற ஃபுட்ஸ் கிடைக்கும். அந்த மாரி நூடுல்ஸ் இங்க இல்ல" அப்படின்னு சொல்ல, அது கேட்டு ஹீரோயின் "எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும்" அப்படிங்கிறா. சரி ஓகே அவ கேட்கிற நூடுல்ஸ கொண்டு வந்து குடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவளுக்கான அந்த நூடுல்ஸ கொண்டு வந்து குடுத்துட்டாங்க. அவ ஒரு பக்கம் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்க அந்த வெயிட்டர் வேணும்னே ஹீரோயின பத்தி தப்பு தப்பா 2 பேரும் பேசுறாங்க. "பாத்தியா சீப்பான ஒரு ஃபுட்ட இந்த பொண்ணு இங்க உட்கார்ந்து சாப்பிடுறா. அது என்ன அவ்ளோ டேஸ்ட்டாவா இருக்க போது? இந்த மாரி பொண்ணுங்கள எதுக்கு தான் விடுங்கன்னு" சொல்ல ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுச்சு. டக்குன்னு ஏறி நின்னு, "இந்த டேஸ்டியான நூடுல்ஸ்க்கு என்ன குறை? இது எவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும்னு தெரியுமான்னு" சொல்லிட்டு சேர் மேல ஏறி நின்னு அவ பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டா. அங்க இருக்க வெயிட்டர் 2 பேரும் புலம்பிட்டு நிக்கிறாங்க. "ஐயோ! கீழ விழுந்துராதம்மா. டர்ட்டி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். நாங்க தான் திட்டு வாங்கணும்னு" சொல்ல, அதுக்குள்ள ஹீரோவோட மேனேஜர் அங்க வரான். "என்ன தைரியம் தான் மேடம் கிட்ட இப்படி பேசுவீங்க? எங்க சார் இந்த ஹோட்டல்ல வாங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் அவரோடதுன்னு" சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் கீழ விழுக போறா. அவள அப்படியே புடிச்சு ஹீரோ அந்த பக்கம் தூக்கிட்டு போக, "ஸோ ரெஸ்டாரண்ட் அவர் வாங்கிட்டாரு. கிளம்பு கிளம்புன்னு" சொல்ல, அந்த வெயிட்டர்ஸ் 2 பேரும் அங்கருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வர, அவ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. அங்க வந்தாலும் அவ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கா. ட்ரிங்க் பண்ணனால. கண்ணாடிலாம் புடிச்சு தட்டிட்டே இருக்கா. இது எல்லாத்தையும் பார்க்குற ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. "இங்க பாரு, நீ நீ என்னோட லைஃப்ல ஒரு பார்ட்டா இருக்க போறியா? சொல்லு நான் யார் தெரியுமா? நான் தான் மகாராணி. மகாராணி கிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாரி பேசுன்னு" சொல்ல, அடி பாவிங்கிற மாரி ஹீரோ அப்படியே க்ளோஸா போறான். அதுக்கப்புறம் 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அப்புறம் ஹீரோயினுக்கு எனக்கு என்னமோ பண்ணுதுங்கிற மாரி சொல்றா. என்னன்னு சொல்லி கேட்க, டக்குன்னு கிஸ் பண்ணுவான்னு பார்த்தா, அப்படியே வாமிட் பண்ணிட்டா. இதுதான் பண்ணுதா அப்படிங்கிற மாரி ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் அவன் வாஷ் பண்ணலான்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பார்த்தா, இங்க ஹீரோயின் பேண்டீஸ் எடுத்து மூஞ்சில போட்டுட்டு ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கா. "ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. "உனக்கு ஒண்ணு ரெடி பண்ணிட்டேன்னு" சொல்லி அவனோட அண்டர்வேர்ல ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கா. "நீ மட்டும் புதுசா
யூஸ் பண்ணிட்டு எனக்கு துவைச்சு குடுப்பியா? அதெல்லாம் எனக்கு வேணாம். நான் போட மாட்டேன்னு சொல்லி ஹீரோ கத்துறான். போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்படியோ சண்டை போட்டு ஃபோட்டோ விட்டுட்டா. இத ஃபோட்டோ எடுக்க போறேன்னு சொல்லி ஃபோட்டோ வேற எடுத்து வச்சிருக்கா. அடி பாவி! இதெல்லாம் யாராவது பார்த்தா சிரிப்பாங்க விடுன்னு சொல்லி ஃபோட்டோவ எப்படியோ ஹீரோ டெலீட்டும் பண்ணிட்டான். என் ஃபோட்டோவ டெலீட் பண்ணிட்டியான்னு சொல்லி அவ கத்துறா. அதுக்குள்ள மேல போட்டிருக்கத கழட்டிட்டு, "இங்க பாரு, என்ன பாரு. நான் யாருன்னு தெரியுதான்னு" சொல்ல, "நீ யாருன்னு எனக்கு தெரியுமேன்னு" சொல்லிட்டு அப்படியே க்ளோஸா போறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு இதுக்கு மேல முடியல. "உன்ன சும்மா விட மாட்டேன் இதுக்கு மேல. சரியா?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, எனக்கு உன்ன புடிக்கல." "உண்மையா பிடிக்கலையா? பட் எனக்கு உன்ன புடிச்சிருக்கேன்னு" சொல்ல, "எனக்கு பணம் தான் பிடிக்கும்னு" சொல்றா. "பணம் தானே பிடிக்கும். உனக்கு தேவையான பணத்த குடுக்குறேன்னு" சொல்ல, அப்புறம் பார்த்தா பெட்டு ஃபுல்லா பணமா இருக்கு. "இதுல எனக்கான்னு" சொல்லி கேட்க, "உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே குடுக்க நான் ரெடியா இருக்கேன். எனக்கு என்ன வேணும் தெரியுமான்னு" சொல்லிட்டு கையில கியூட்டா ஒரு ரிங் போடுறான். "நீ மட்டும் என் கூட இருந்தா அதே போதும்ன்னு" சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட்டும் போடுறான். "ஓ! அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிச்ச உனக்கு என்ன வேணாலும் நான் தருவேன்னு" சொல்லிட்டு பக்கத்துல போக, ஹீரோயினுக்கு அவ்ளோ ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோ இதெல்லாம் குடுக்கறத பார்த்து. நான் பெரிய பணக்காரி ஆயிட்டேன்னு சொல்லி சந்தோஷமா குதிக்கிறா. அதுக்கப்புறம் காலையில எந்திச்சு பார்க்குறா, ஹீரோவ அங்க காணோம். எங்க போனாரு அவரு? நேத்து நைட் என்ன நடந்ததுன்னு ஒண்ணும் புரியல. வீடெல்லாம் ரூம் எல்லாம் கலஞ்சு கிடக்குது. அப்பதான் நேத்து நைட்டு பேண்டீஸ மூஞ்சில போட்டுட்டு இவ பண்ண அந்த அட்டூழியம் எல்லாம் ஞாபகம் வருது. ஐயையோ! நான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேனா? ஐயையோ! இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவரு மூஞ்சில எப்படி முழிப்பேங்கிற மாரி கடுப்பா இருக்கு. பக்கத்துல படுக்கலான்னு பார்த்தா ஏதோ இடிக்குது. என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க ஃபுல்லா கோல்டு பார்ஸா இருக்கு. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருப்பான் போல. அப்ப நான் பெரிய பணக்காரி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அத பார்க்க பார்க்க ஹாப்பியா இருக்கு. பக்கத்துல நெறைய ரோஸு, பக்கத்துல இன்னொரு ஸ்டிக்கி நோட் ஹீரோயினுக்காக ஸ்பெஷலா அது இருக்கு. அத பார்க்கவும் இன்னும் அவளுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஜாலியா இருக்குன்னு சொல்லி அத பார்த்து பார்த்து குதிச்சுட்டே விளையாண்டுட்டு இருக்கா. அப்பப்ப அந்த கோல்டு பார்ல வேற மேடம் போய் இடிச்சுக்கிறாங்க. அப்பா நான் பெரிய பணக்காரி ஆயிட்டேன்னு சந்தோஷமா இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க அம்மா வராங்க. நம்ம ஹீரோட அம்மா. நெறைய திங்ஸ்லாம் கொண்டு வராங்க. இதெல்லாம் எதுக்குன்னு சொல்ல, "நான் மாஸ்டர பார்த்துட்டு வந்தேன். மாஸ்டர் இதெல்லாம் குடுத்தாருன்னு" சொல்ல, நெறைய மருந்தெல்லாம் அங்க இருக்கு. இதெல்லாம் நியூட்ரிஷன் மருந்து. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும். எந்த நோயா இருந்தாலும் சரியாயிடும்னு மாஸ்டர் குடுத்தாருன்னு சொல்ல, இதுவான்னு சொல்லி ஒரு டானிக் எடுத்து பார்க்குறா. "ஆமா, ஆமா. இது என் பையனுக்கு குடு" அப்படின்னு சொல்ல, அத ஃபோட்டோ எடுத்து போட்டு பார்க்க, இதுல நெறைய சைட் எஃபெக்ட் இருக்கு. இது ஃபேக்குன்னு போட்டிருக்கு. நீங்க ஃபேக்கான ப்ராடக்ட்ட காசு குடுத்து வாங்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல, "ஃபேக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மாஸ்டர் குடுத்தது எல்லாம் ஒரிஜினல் ப்ராடக்ட். லூசு மாதிரி பேசாத போன்னு" சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போக, ஹீரோயினுக்கு சுத்தமா நம்பிக்கையே வரல. இதெல்லாம் ஃபேக்கான ப்ராடக்ட் தான். இது எதுக்கு அம்மா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்க்கலான்னு பக்கத்துல வர, அம்மா ஏதோ டேப்லெட் போடுறாங்க. "இது போடாதீங்க. நான் தான் இது ஃபேக்குன்னு சொல்றேன்ல. இங்க பாரு இதெல்லாம் ஒரிஜினல் தான்னு" சொல்லி ஏதோ சீட்ட காட்ட, ஹீரோயின் அத செக் பண்ணி பார்த்துட்டு, "இல்ல இது ஃபேக்கு தான். நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கன்னு" சொல்ல, நீ சொல்றத கேட்க மாட்டேன். நீ என் பையன டைவர்ஸ் பண்ணிட்டு போக போற. உனக்கு என்ன என் குடும்பத்து மேல அக்கறையா? நீ எதுவும் பொய் தான் சொல்ற. நான் நம்ப மாட்டேன். என் மாஸ்டர் மேல தான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு" சொல்லி அந்த லேடி நம்பவே மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. என்ன சொன்னாலும் அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. எப்படி நம்ப வைக்கிறதுன்னு யோசிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் மாறு வேஷம் போட்டுட்டு அம்மாவ ஃபாலோ பண்ணிட்டு வரா. அம்மா ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அவளும் மச்சமெல்லாம் வச்சுட்டு மச்சமெல்லாம் மாறு வேஷமாங்கிற மாரி உள்ள போக, அங்க பார்த்தா ஒரு மாஸ்டர் இருக்காரு. அவரு சரியான ஃப்ராடு போல. ஏதோ ஒரு ப்ராடக்ட்ட ஏமாத்தி விக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாரி மருந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மருந்து எங்க மாஸ்டர் மலையிலேருந்து கொண்டு வந்தது. இத சாப்பிட்டா எல்லா நோயும் சரியாயிடும்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. எப்படியோ இத வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாரி அந்த மாஸ்டர் அண்ட் குரூப் ஃபுல்லா பிளான் பண்ண ஒருத்தன் ஒரு பாக்ஸயே கொண்டு வந்து காட்டுறான். இது ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல, ஒரு மருந்து பாட்டிலோட விலை 25,000 இவ்ளோ காஸ்ட்லியான்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறாங்க. இது மூலமா எந்த நோய் இருந்தாலும் சரியாயிரும். அப்படி உங்களுக்கு இதனால சரியாகலன்னா, நானே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ல, அங்கருந்து ஒருத்தன் வரான். "எனக்கு தெரியும். உங்க மருந்தோட மகிமை என்னன்னு எனக்கு தெரியும். ரொம்ப நாளா கண்ணு தெரியாம, கை, கால் நடக்க முடியாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எல்லாரும் பாருங்க இந்த வீடியோவ. இவர் குடுத்த அந்த ஒரு மருந்துல தான் நான் சரியானேன். எல்லாமே சரியாயிடுச்சுன்னு" சொல்லிட்டு அந்த ஆள் அப்படியே மாஸ்டர பார்த்து கண்ணடிக்கிறான். இது மாஸ்டரோட ஆளு போல. இது எல்லாத்தையும் ஹீரோயினும் பார்த்துட்டா, "ஓஹோ! இந்த வேலை பார்க்குறியான்னு" சொல்லி யோசிக்க, ஒரு லேடி வராங்க ஒரு குழந்தைய தூக்கிட்டு. "என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். என்கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையும் கொண்டு வந்து தந்துட்டேன். எனக்கு இந்த பணத்த வச்சுட்டு மருந்து குடுங்கன்னு" சொல்ல, "மாஸ்டர் இந்த மருந்து ரொம்ப காஸ்ட்லி. அந்த பொண்ணு கொண்டு வந்திருக்க பணம் பத்தாதுன்னு" பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்றான். "அதெல்லாம் முக்கியம் இல்ல. எனக்கு தேவை அன்பு, பாசம் தான். அந்த பொண்ணுக்கு அந்த மருந்த குடுத்துரு. அந்த குழந்தை சரியானா அதுவே போதும்ன்னு" சொல்ல, அடுத்து நம்ம ஹீரோயின் கையில ஒரு பென் எடுத்து அதுல ஒரு மைக் இருக்கும் போல கேமரா செட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் கிட்ட பேசலான்னு போக, மாஸ்டர் கிட்ட போய், "நான் பெரிய பணக்காரி. ஊர்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு இருக்கிற எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து உங்ககிட்ட தான் இருக்கு. எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். அந்த மருந்த மட்டும் எனக்கு குடுங்கன்னு" சொல்ல, கையில இருக்க மோதிரத்தெல்லாம் பார்த்தோனே மாஸ்டர் ஆஹா! இந்த பொண்ணு பெரிய பணக்காரன் போல. இந்த லேடி எவ்வளோ பணம் வேணாலும் குடுக்கும் போல இருக்குன்னு சொல்ல, அங்கருந்து 5, 6 மாத்திரைய எடுத்து வாயில போட்டுட்டா. போட்ட உடனே அப்படியே வலிப்பு வந்த காக்கா மாரி கீழ குதிச்சுட்டா. ஐயோ! என்னாச்சு இந்த பொண்ணுக்குன்னு எல்லாரும் சுத்தி சுத்தி பார்க்க, மாஸ்டர் பக்கத்துல வந்து என்னன்னு பார்க்க, "மாஸ்டர் நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்க. அந்த மருந்துல என்ன கலந்திருக்குன்னு" சொல்ல, லோட்டஸ்ன்னு சொல்றான். "லோட்டஸ்னா எனக்கு அலர்ஜி." இல்ல, இல்ல லோட்டஸ் கிடையாது. வேற ஒரு மருந்துன்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறான். "ஐயோ! நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப அலர்ஜி இருக்கு. நான் போய்
அங்க படுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்க இருக்க ஒரு பெட்ல படுத்துட்டா. வாயிலேருந்து ரத்தமா வர்ற மாரி இருக்கு. அப்படியே வாயிலேருந்து ஒரு மாதிரி வருது. அதெல்லாம் பார்க்குற எல்லாரும் "காப்பாத்துங்க மாஸ்டர் காப்பாத்துங்க. அந்த பொண்ண காப்பாத்துங்கன்னு" சொல்லி கத்துறாங்க. அம்மாவும் பக்கத்துல நின்னு சொல்லிட்டே இருக்க, "நான் எந்த தப்பும் பண்ணல. நீ தான் ஏதோ மாத்தி பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண பார்த்து சொல்ல, "அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த பக்கம் திரும்பிட்டு ஹீரோயின் முன்னாடி திரும்பி பார்க்குறா. மூஞ்சி, வாயின்னு எல்லா பக்கம் ரத்தமா வருது. "நீ ஏதோ என்ன பண்ணிட்டன்னு" சொல்லி கத்த, மாஸ்டர் காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்ல, அதுக்கப்புறம் மாஸ்டர் நடந்த உண்மையெல்லாம் சொல்றான். "அந்த மருந்தே ஃப்ராடான மருந்து. அதுல எதுவுமே இல்ல. நீ பொய் சொல்ற. அதுல அலர்ஜி ஆகுறதுக்கு எதுவுமே இல்லன்னு" சொல்ல, "என்னது ஃப்ராடா? ஒண்ணும் புரியலன்னு" எல்லாரும் கேட்க, "இத்தன நாள் எங்கள ஏமாத்திட்டு இருந்தியா? இந்த மருந்துல என்ன இருக்குன்னு" சொல்ல, டக்குனு ஹீரோயின் அங்க இருந்து பென் எடுக்குறா. "நீ உன் வாயில சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இதுல கேமரா இருக்கு. இதுக்கு மேல உன்ன சும்மா விட மாட்டேன். இந்த மாரி மருந்த குடுத்து அப்பாவிகள ஏமாத்துறியா? இந்த மருந்துல எதுவுமே இல்லன்னு" சொல்லி மருந்த உடைச்சு காட்ட, அந்த ஆளுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. அவனோட ஃப்ராடுத்தனம் எல்லாம் வெளிய வந்துருச்சு. அங்கருந்து அந்த லேடி, "இனி என் குழந்தைய யாரு காப்பாத்துவான்னு" அழுக, டக்குனு ஹீரோயின், "இதுக்கு என் ஃபேமிலியோட கார்டு. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பணம் இல்லாம கிடைக்கும்னு" சொல்லி ஹீரோ கிட்ட அனுப்பி வச்சுட்டா. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா சண்டை பெருசாகுது. அம்மா தான் அந்த மாஸ்டர் போட்டு அடிக்க, அங்கருந்து 2 பேரும் தப்பிச்சு போறாங்க. ஸோ அங்க நடந்த எல்லா மேட்டரும் ஹீரோ கிட்ட வந்து அசிஸ்டன்ட் பையன் சொல்ல, "ஓ! இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கியாங்கிற" மாரி ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்கருந்து கிளம்பி ஹீரோயின பார்க்க வர, ஹீரோயினும் அம்மா வந்துட்டு இருக்காங்க ரோட்ல. அந்த மாஸ்டர் அவனோட ஆளுங்களோட போய் அவங்க 2 பேரையும் கொலை பண்ண ட்ரை பண்ண, முதல்ல என்ன கொலை பண்ணுன்னு சொல்லி 2 பேரும் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு புரியல அந்த ஆளுக்கு. "சரி ஓகே விடு. அம்மாவ நீ எடுத்துக்கடா. அந்த பொண்ண நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு அவங்க 2 பேரும் செத்தாங்கன்னு" சொல்ல, "ஹலோ இரு. என் புருஷன் யாருன்னு தெரியுமான்னு" சொல்லி ஹீரோயின் கேட்கிறா. அவன் யாரா இருந்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின அடிக்கலான்னு சொல்லி போக, அதுக்கப்புறம் அங்க பெரிய சண்டையே போகுது. ஹீரோயின் எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டா. அதுலயும் ஒருத்தன் கத்தி எடுத்து அடிக்கலான்னு போறான். அந்த டைம்னு பார்த்து கரெக்டா ஹீரோ அங்க வர, என் புருஷன் வந்தாச்சு. இனி நீங்கலாம் அவ்வளோதான்னு" சொல்ல, அங்க பெரிய ஃபைட்டே போகுது. ஸோ ஹீரோ எல்லாரையும் அடிச்சுட்டு அம்மா வந்து பார்க்க, அம்மா கையில நல்லா அடிபட்டிருக்கு. "முதல்ல அவள பாருடான்னு" சொல்ல, அவ போட்டு மாஸ்டர் கும்முன்னு குமுறா. "இவன நான் பார்த்துக்கிறேன். முதல்ல வா" அப்படின்னு சொல்லிட்டு, "சீக்கிரம் வா" அப்படின்னு ஹீரோயின தூக்கிட்டான். அம்மாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. ஹீரோயின் கிட்ட, "உனக்கு அடிபட்டிருக்கு. ஏன் ஹாஸ்பிட்டல் வரல? இது சின்ன அடிதான். நீங்களே ரெடி பண்ணுங்க. இதுக்காக எதுக்கு மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு" சொல்லிட்டு தான் ஹீரோ இங்க வந்திருப்பா. "இனிமேல் இந்த மாதிரி ரிஸ்கான வேலையெல்லாம் பார்க்கறதா இருந்தா என்கிட்ட சொல்லு" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, "ஓ! என் மேல கோவமா? சாரி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கிஸ் பண்றா. ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி கிஸ் பண்ணி விளையாண்டுட்டே இருக்க, அப்புறம் ஹீரோ கோச்சுக்கிற மாதிரி நடிக்கிறான். ஹீரோயின் கெஞ்சுற மாதிரி கெஞ்சுறா. சரி நம்ம 2 பேரும் குழந்தை பெத்துக்கலாமான்னு சொல்லி கேட்க, "ஓ! ஒண்ணும் வேணாம்னு" சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி ஓடிட்டா. ஹீரோக்கு ஐயையோ! கிடைச்ச சான்ஸ மிஸ் பண்ணிட்டேனேன்னு புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்பி ஹீரோயின் போயிட்டா காலையில. ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்துல தம்பி பையன் சொல்றான், "அண்ணிய கரெக்ட் பண்றது ஒரு பெரிய கலை. அத நான் உனக்கு சொல்லி தரேன்னு" சொல்ல, "போடா ஓவரா பேசுற. உன்னோட எக்ஸ்பென்சிவ் கட்டுன்னு" சொல்லிட்டு ஹீரோ போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ஆன்ட்டிய பார்க்கலான்னு சொல்லி போக, அங்க ஒரு டாக்டர் கிட்ட அம்மா வளைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இடையில என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. அங்கருந்து ஒரு நர்ஸ கூப்பிட்டு, "அந்த டாக்டர் யாருன்னு" சொல்லி கேட்க, அந்த டாக்டர் பேரு ஜாவ். அவர் வந்து இப்ப சிங்கிளா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியாச்சு. கேட்டுட்டு எப்படியாவது மாமியார் கூட இவங்கள கோத்து விட்டுறணுங்கிற மாரி ஹீரோயின் வரா. "உங்களுக்கு அந்த டாக்டர் ஜாவ பிடிச்சிருக்கான்னு" சொல்லி கேட்க, "நீ என்ன பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அமைதியா இருன்னு" சொல்ல, "எனக்கு தெரியும். நீங்க பார்த்த உடனே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆயிட்டீங்க. உண்மைய சொல்லுங்கன்னு" சொல்ல, "விளையாடாத. என் பையன விட ஒரு 2, 3 வயசு தான் அவருக்கு பெருசா இருக்கும். அவர் மேல அந்த மாதிரிலாம் எண்ணம் இல்ல எனக்கு. ஜஸ்ட் எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு பார்த்து சிரிச்சேன். அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்ல, "நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. எப்படியாவது அவர உங்க கூட சேர்த்து வைக்கணுங்கிற மாரி" ஹீரோயின் யோசிக்கிறா. அடுத்த நாள் அந்த டாக்டர ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயின் போயிட்டே இருக்கா. இப்பயும் மாறு வேஷம் போட்டுட்டு தான் போறா. எப்படியாவது இவர பத்தின டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு என் மதர் இன் லா கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்ல, கரெக்டா அந்த இடத்துக்கு யான் வரான். "அட பாவி! எங்க அண்ணனுக்கு துரோகம் பண்றதுக்கு அந்த டாக்டர் பின்னாடி சுத்திட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி அவன் ஃபாலோ பண்ணிட்டு வரா ஹீரோயின. இப்படி மாத்தி மாத்தி ஃபாலோ பண்ண, அந்த டாக்டர் எல்லா வேலையும் அவரே பார்க்குறாரு. பரவால்ல. அவர் எல்லாத்துலயும் ஆக்டிவா இருக்காரு. அவரே குக் பண்றாரு. அவரே வாக்கிங் போறாரு. பெட்ஸ் கூட விளையாடுறாரு. எல்லா வேலையும் பார்க்குறாரு. ஸோ நம்ம ஆன்ட்டிக்கு ஏத்த ஒரு ஆளு இவருதான். எப்படியாவது கோத்து விட்டுறணுங்கிற மாரி ஹீரோயின் யோசிக்கிறா. அடுத்து தம்பி பையன் இங்க வந்து, "நீ இப்படியே உட்காந்துட்டு உன் பொண்டாட்டிய அந்த டாக்டர் தூக்கிட்டு போயிருவான்னு" சொல்ல, "என்னடா சொல்ற? இங்க பாரு நான் உங்கள ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அவர பத்தி உனக்கு தெரியுமா? எப்படி எக்ஸர்சைஸ் பண்றாரு தெரியுமா? அவரு சூப்பரு. நீ அவர் பக்கத்துலலாம் நிக்கவே முடியாதுன்னு" சொல்லி ஓவரா இவன் பேசுறான். "டேய் அவ என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு வேணா நம்பிக்கை இருக்கட்டும். ஆனா எனக்கு என்னமோ அண்ணி பொண்ண விட்டுட்டு அவங்க கூட ஓடி போயிருவாங்கன்னு தான் தோணுது. பரவால்ல விடு. நீ வேற அண்ணிய பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு அந்த குட்டி பையன் ஓவரா பேசுறான். "போடா அங்கன்னு" சொல்லி விரட்டி விட, அப்புறம் அவன் அந்த பக்கம் போயிட்டான். ஃபோட்டோவ பார்க்க பார்க்க ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. அவன விட நான் தான் பெஸ்ட்டுன்னு எப்படியாவது உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க,
அடுத்து நம்ம ஹீரோயின் அந்த டாக்டரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கையில வச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பக்கத்துல வர டக்குன்னு மறைச்சிட்டா. என்ன வச்சிருக்க கையில காட்டுன்னு சொல்ல, அது வந்து ஐயோ ஏற்கனவே ஆன்ட்டி வேற இன்னும் பாதி மைண்ட்ல சுத்திட்டு இருக்காங்க, உண்மை தெரிஞ்சா இவர் கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் டீட்டெயில் எல்லாத்தையும் செக் பண்ணி ஹீரோவும் பார்க்குறான். போய் அந்த டாக்டரோட டீட்டெயில் எதுக்கு உனக்கு, நான் தான் உனக்கு பக்கத்துலேயே இருக்கேன்ல, அவனை விட அழகா இருக்கேன், உனக்கு இதை விட வேற என்ன வேணும்னு சொல்லிட்டு இன்டிமேட்டா இருக்கான். இங்க பாரு சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண வர, நீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க போ அந்த பக்கம்னு சொல்ல, என்ன உனக்கு என்ன பிடிக்கலையா, உனக்கு டாக்டர் தான் பிடிக்குமா, வெயிட் பண்ண நான் வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ அங்க போயிட்டான். அப்புறம் என்ன பண்றான்னு பார்த்தா காலையில ஹீரோயினோட இன்னர் எல்லாம் அவனே துவைச்சு வச்சிருக்கான். இதை பாக்குற ஹீரோனுக்கு கடுப்பா இருக்கு. ஏன்னா அவனுக்கு வேற வேலையே இல்லையடா, எப்ப பார்த்தாலும் இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கத்து கத்துன்னு கத்துறா. ஹீரோக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவளுக்காக சமைச்சு வைக்க அந்த முட்டைக்குள்ள கருக்கி வச்சிருக்கான். தம்பி பையன் அதை பார்த்துட்டு இந்த முட்டையெல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்ல, ஒழுங்கா தின்னு இல்லைன்னா அடிச்சு போடுவேங்கிற மாதிரி கத்தி எடுக்கிறான். ஆகா இவர் என்ன இப்படி இருக்காருங்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எவ்வளவு டாமினேட்டா இருக்காரு, சின்ன பையனை போய் மிரட்டிட்டே இருக்காருங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. ஹீரோயின் எனக்கு இடுப்பு வலிக்குது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. ஆனா இப்படியே போனேன்னா கண்டிப்பா அண்ணி உன் பின்னாடி வராது, ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னு சொல்ல, ஒழுங்கா அந்த கறி போன எக்கு நீயே சாப்பிடுறா, நான் இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கேன், என் பொண்டாட்டி என்னை விட்டு போக மாட்டான்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ. யான் வந்து எனக்கு சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம் நான் போறேன்னு சொல்ல, இப்ப இது ரெண்டு நீ சாப்பிடாம போன உனக்கு மந்த்லி காசே தர மாட்டேன்னு சொல்ல, வேற வழி இல்லாம அவன் சாப்பிட போறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. "நீ என்னடா வர? ஸ்கூலுக்கு போடா" அப்படின்னு சொல்ல, "நான் ஸ்கூலுக்குலாம் போமாட்டேன்" அப்படிங்கிற மாரி கடுப்பா அவனும் ஃபாலோ பண்ணிட்டு வரான். இங்க பார்த்தா டாக்டர் மேல சுடுதண்ணி ஊத்திருச்சு. மாத்தி மாத்தி அப்படியே துடைக்கிறதுக்காக மருமகளும் மாமியாரும் பார்க்க, இத பார்க்குற ஹீரோக்கும் தம்பிக்கும் செம கடுப்பா இருக்கு. "உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னோட ஃபேமிலிக்கு பர்சனல் டாக்டரா நீங்க வர முடியுமா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இது எல்லாத்தையும் ஹீரோ பார்க்குறான். "பர்சனல் டாக்டரா வந்து பக்கத்துலயே வச்சுக்கலான்னு பார்க்குறியா?" அப்படிங்கிற மாரி முறைச்சிட்டே இருக்க, அதுக்கப்புறம் டக்குன்னு ஹீரோ வந்துட்டான். "இப்ப எதுக்கு இவர கூப்பிடுற?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "நான் நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குன்ட்டு" அந்த பக்கம் அந்த ஜாவ் போறான். ஒரு நிமிஷம் நான் சொன்னதை யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அதுக்கப்புறம் ஜாவ் அந்த பக்கம் போயிட்டாரு. "டேய் சும்மா அந்த டாக்டர் திட்டிகிட்டே இருக்காதடா, ஏன்டா இப்படி இருக்கன்னு சொல்லி அம்மா கேட்க, அது ஏன்னு எனக்கு தானே தெரியுங்கிற மாதிரி தம்பி பையன் சிரிக்கிறான். மிஸ்டர் ஜாவ் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்றாரு, அவரு நம்ம வீட்லயே இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோனோட கையை பிடிச்சி தர தரன்னு அப்படியே ஹீரோ எடுத்துட்டு போறா. "உனக்கு அந்த டாக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும், எதுக்கு பிடிச்சிருக்கு, அவன் அழகா இருக்கான்னு பிடிச்சிருக்கா, இல்ல அவன் டாக்டர்னால பிடிச்சிருக்கா, நானும் வேணா டாக்டர் ஆட்டா, உனக்கு என்ன ப்ரொஃபஷன் வேணும்னு சொல்லு, அது மாதிரி ரெடியாக நான் ரெடியா இருக்கேன்னு" சொல்லிட்டு டாக்டர் கோட்டோட வரான். "என்ன இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்கு பைலட் ஆகணுமா, சொல்லு இப்ப என்ன பைலட்டா வரேன், என்னை விட்டு மட்டும் போயிடாத" அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல போக ஹீரோயினுக்கே ஷாக்கா இருக்கு. என்னடா இவன் வேணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு. "உன் ஹார்ட் பீட்டை கேட்கவா?" அப்படின்னு சொல்லி ஹார்ட் பீட்டை கேட்கறான். "உன் ஹார்ட் பீட் சத்தம் எனக்கு கேட்டே இருக்குன்னு" சொல்ல, டக்குன்னு ஹீரோ உட்கார வச்சு ஹீரோயின் மேல ஏறி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்க ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. நம்ம யான் பையன் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருப்பான்ல, அந்த பொண்ணை ஒரு பையன் புள்ளி பண்ண காப்பாத்துறதுக்காக இவன் போறான். அப்ப அண்ணா சொன்னது ஞாபகம் வருது, எப்பயுமே தைரியமா இருக்கணும்னு. சோ வேணாம் இப்போதைக்கு இவளுக்கு பிரச்சனை வந்துரும், வா போலான்னு சொல்லி அந்த பக்கம் கூட்டு போக, அந்த பையன் ஆப்போசிட் பையன் ஓவரா அடிக்கிறான். சோ சண்டை பெருசாக கடைசியில அந்த யானு அந்த பையனை மூஞ்சி மூஞ்சியா பேத்துட்டா போல இருக்கு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ரூமுக்கு வர சொல்லிட்டாங்க. அந்த அம்மா வந்து வாழு வாழுன்னு கத்துது. கரெக்டா ஹீரோயின் வர, ஹீரோயினை பார்த்து ஓவரா பேச ஆரம்பிச்சிருச்சு. இந்த பையனுக்கு அப்பா இல்ல, அம்மாவும் சரியா இல்ல. சோ அம்மா ஊர் சுத்திட்டே இருக்கறனால இப்படிதான் பிள்ளைய வளர்ப்பாங்களா, என் பையனை எப்படி அடிச்சிருக்கான் பாரு, என் பையன் பாவம், ஒழுங்கா மன்னிப்பு கேளு, என் புருஷன் யாரு தெரியுமா, உனக்கு தெரியுமா தெரியாதா, கின் ஃபேமிலி தெரியும்ல, அந்த ஃபேமிலியில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதாவது மேனேஜரா இருக்காரு, இந்த ஸ்கூல் கூட அவங்களோட டொனேஷன்ல வந்து ஸ்கூல்னு சொல்ல, அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அந்த லேடியை போட்டு கும்முன்னு கும்மிட்டா. என்ன தைரியம் தான் என் ஃபேமிலி பத்தி தப்பா பேசுவேன்னு, டே இந்தாடா உன் அண்ணனுக்கு போன் பண்றா அப்படின்னு சொல்லி போனை கொடுத்துட்டு, இங்க சண்டை பெருசா போயிட்டே இருக்கு. இரு இப்ப கொஞ்ச நேரத்துல என் ஹஸ்பண்ட்க்கு போன் பண்றேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருன்னு அந்த லேடி ஓவரா பேசுது. அப்ப டீச்சர் சண்டையை விளக்கலான்னு வர, டீச்சர் அடிக்கலான்னு போக ஹீரோயினும் கும்முன்னு கும்மிட்டா. இப்படி சண்டை பெருசா போய்கிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா டோர் ஓபன் பண்ணிட்டு ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்தனே டக்குன்னு அந்த லேடி போய் பார்க்கறது நின்னுட்டா. "பிரசிடென்ட்கே நீங்களா, வாங்க எனக்காக வந்தீங்களா, என் ஹஸ்பண்ட் சொன்னாரா, இவங்க 2 பேரையும் நம்பாதீங்க, இவங்க 2 பேரும் பொய் சொல்றாங்க, உங்க ஸ்கூலா இருந்தாலும் இவங்களை டிஸ்மிஸ் பண்ணுங்க இப்பவே, சீக்கிரம் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி ஓவரா அவ பேசுறா. டிஸ்மிஸ் தானே பண்ணிட்டா போச்சு, என்ன தைரியம் தான் என் ஃபேமிலி மெம்பர்ஸை பத்தி என்கிட்டயே சொல்லுவேன்னு ஹீரோ சொல்ல, அப்பதான் அந்த லேடிக்கு புரியுது இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலின்னு. அது வந்து சார் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, அதுக்குள்ள அந்த அம்மாவுக்கு போன் வருது, அவங்க ஹஸ்பண்ட்க்கு வேலையே போயிடுச்சுன்னு. அப்புறம் நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே வாங்க போலன்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சி அங்க கூட்டிட்டு போக, அந்த லேடி தனியா புலம்பிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ணன் முறைச்சுக்கிட்டு இருக்காரு. "இங்க பாரு, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா முதல்ல நீ அதை பொறுமையா சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி ரகடெல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, சாரி நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்றான். "இங்க பாரு, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ கின் ஃபேமிலியோட பையன், சோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்,
இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நான் எந்த தப்பு பண்ணல, ஹெல்ப் தான் பண்ணேன்னு சொல்லி அவன் சொல்றான். சரி போன்னு சொல்லி அங்க அனுப்பிட்டு ஹீரோயினை கூப்பிட ஹீரோயின் தூக்கி மடியில் உட்கார வைக்கிறான். நீ எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பியா, சாரி அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா என்கிட்ட முன்னாடியே சொல்லிடு, சீக்கிரம் சொல்யூஷன் நானே சொல்லிடுறேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோயின் குப்பை தொட்டியில குப்பை போடலான்னு வரா வெளியே, யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. என்னையே ஃபாலோ பண்றியான்னு சொல்லி ஒரு செங்கல் எடுத்து மண்டையை பொழந்துட்டா. திடீர்னு பார்த்தா அந்த டாக்டர் சாவ் நீங்களா, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்ல, நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன ஹெல்ப், நான் ஜியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஜியாவா, என்னோட மதர் இன் லாவை பத்தி சொல்றீங்களா, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் போன் பண்ணி தரா. ஹீரோயின் நம்பர் நினைச்சு அந்த ஆண்டி போனை அட்டன் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜாவ் பேசணும்னு போனை கட் பண்ணிட்டு, ஐயோ இவன் நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டானாங்கிற மாதிரி பயமா இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அம்மா வந்திருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க போல இருக்கு. ஆக்சுவலி இது கொஞ்சம் வியர்டா தான் இருக்கும் எல்லாருக்குமே. அது எப்படிப்பா அந்த அம்மாக்கும் இந்த பையனுக்கும் செட் ஆகும்னு. பட் இது ஸ்டோரி, நான் ஸ்டோரியில இருக்கிறது தான் சொல்றேன், நான் ஒன்றும் புதுசா கிரியேட் பண்ணி சொல்லல. ஸோ அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கே இந்த சீன்ஸ் கொஞ்சம் வியர்டா தான் இருந்தது. பட் வேற வழி இல்லை, காமெடியாவும் இருக்கு, அதனால அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அம்மாவை பார்க்க வர, அப்பதான் அம்மா பிரெக்னெண்டா இருக்கிற மேட்ரு ஹீரோயினும் கண்டுபிடிச்சிட்டா. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த டாக்டர் தானா. அதாவது 2 பேரும் ட்ரிங்க் பண்ணப்ப தெரியாம இந்த மாதிரி நடந்துருச்சு. இதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க சொல்ல முடியல என்னால. ஸோ அதனால நான் ஊரை விட்டு போறேன்னு சொல்ல, ஊரை விட்டு போறீங்களா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு கடுப்பா இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்றது பெரிய தப்பு, நீங்க நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ், நான் எப்படியாவது உங்களையும் டாக்டர் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்ல, என் பையனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கேவலமா பார்ப்பான், கண்டிப்பா பிரச்சனை பெருசாயிரும், வேணாம் இதுக்கு மேல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கா, அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான், நான் அதனால இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்ல, பேசாம இருங்கன்னு சொல்லி ஹீரோனு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோவும் இங்க இருந்து வரான் வீட்டுக்கு. வந்து பார்க்க அங்க ஏதோ பேப்பர் மட்டும் கீழே கிடக்குது. அந்த பேப்பர் எடுத்து பார்க்க அது பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கான அந்த ஸ்கேன் ரிப்போர்ட். ஹீரோயின் தான் பிரெக்னென்ட்னு அவன் நினைச்சுக்கிறான். இங்க பார்த்தா ஹீரோயினும் அம்மாவும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் என் பையனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறதுங்கிற மாதிரி அம்மா புலம்பிட்டே இருக்க, கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன்ல, நான் உங்களை பத்திரமா பார்த்துப்பேன். ஸோ அவருக்கு தெரியாம ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்ல, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா இவங்க வாங்கின பில்லுக்கான காசு எல்லாமே பில்லோடு வீட்டுக்கு வந்துருச்சு. என்கிட்ட தெரியாம அவன் மறைக்கிறாளா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அன்னைக்கு உன்னை பிடிக்கலையோ, உன்னை விட்டு ஓடி போறதுக்காக பிளான் பண்றாங்களோ, டே சின்ன பையா இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா அடிச்சு போடுவேங்கிற மாதிரி ஹீரோ மிரட்டுறான். இவன் வேற சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், கடுப்பேத்துறான்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு அந்த டாக்டர் வந்தது சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அசிஸ்டன்ட் பையன் ஹீரோ கிட்ட காட்ட ஹீரோக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல அம்மாக்காக ஹீரோயின் சூப் வச்சுட்டு வந்து தரா. என்ன நீ பத்திரமா பாத்துக்கிற, ஹாப்பியா தான் இருக்கு, ஆனா எனக்கு இந்த குழந்தைய ரொம்ப முக்கியம். ஸோ டாக்டரை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இரு, நாம 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும்னு சொல்ல, சரிம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கமா வருது அவளுக்கு. உனக்கு தூக்கம் வருதா, வா உனக்கும் சூப்பு ரெடி பண்ணி தரேன், நீ சூப்பு குடி, ஆக்டிவா இருப்பேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. அதுக்கப்புறம் எங்க ஹீரோ எப்படியாவது போய் அந்த டாக்டரை கூட்டிட்டு வான்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, டாக்டர் வந்தாச்சு. ஸோ அங்க நடந்த கதையை பத்தி கேட்க, சாரி என்னால எதுவும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்றான். இவனை சும்மா விடக்கூடாதுங்கிற மாதிரி அந்த டாக்டரை போட்டு கும்முன்னு கும்மருக்கு ட்ரை பண்ண, உடனே குட்டி பையன் பக்கத்துல போய் உண்மையை மட்டும் சொல்லிருங்க, சொல்லிட்டீங்கன்னா என் அண்ணன் உங்களை விட்டுருவான்னு சொல்ல, அப்பயும் டாக்டர் உண்மையை சொல்ற மாதிரி தெரியல. டாக்டர் அப்படியே டேபிள்ல போட்டு கும்மருக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் வர சவுண்டு கேட்க டாக்டர் அங்க இருந்து ஒழிச்சுக்கிட்டாங்க. ஹீரோயின் வந்து நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கால, அது என்னன்னு சொல்லி குட்டி பையன் பக்கத்துல போக, இதெல்லாம் உனக்கு காட்ட முடியாது, நீங்க ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே ஹீரோயின் போறா. போ அண்ணி உனக்கு ஏதோ பெரிய கதை வச்சிருக்குதுன்னு சொல்லி குட்டி பையன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்க போக, அங்க பார்த்தா ஹீரோயினுக்கு குட்டியா ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பா. இதை போட்டு ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க வந்து நிக்க, ஹீரோயின் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து பாக்குறா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஐயோ ஏற்கனவே பிரெக்னெண்டா இருக்கா, குளிருமே அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. டக்குன்னு பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போத்தி விடுறான். அட பாவி ரொமான்டிக்கா பாப்பான்னு பார்த்தா இவன் இப்படி பண்றாங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. ஹீரோ வேணும்னே ஹீரோயின் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு மேல ரூம்குள்ள இருக்காது போடா அப்படின்னு சொல்லி அடிச்சு வெளியே துரத்தி விட்டா. அப்புறம் ஹீரோக்கு வேற வழி தெரியல, அப்படியே வெளியே வந்து நிக்க தம்பி பையன் பார்த்து சிரிக்கிறான். இங்க வாடா, இன்னைக்கு நைட் ஓ ரூம்ல தான் தூங்குவேன் வாடான்னு சொல்ல, அண்ணா ப்ளீஸ் நான் என்ன விட்டுன்னு அவன் கெஞ்ச, அவனை தூக்கிட்டு அப்படியே ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டான். அடுத்த நாள் ஹீரோயின் எட்டி பாக்குறா. ஹீரோக்கு தெரியாம எப்படியாவது ஆன்டி மீட் பண்ண போகணுங்கிறதுக்காக வெளியே போயிட்டா. இதை ஹீரோவும் குட்டி தம்பியும் பார்த்துட்டாங்க. நீங்க இருடா நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போக, அங்க அந்த டாக்டரை மீட் பண்றதுக்காக ஹீரோயின் போயிருக்கா. அந்த டாக்டர் முட்டி போட்டு கெஞ்சின்னு கெஞ்சிரான், ப்ளீஸ் நான் எப்படியாவது அம்மாவை பார்க்கணும்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் போக, ஏதோ இருக்கு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ
ஃபாலோ பண்ணிட்டு வர அம்மா இருக்க வீட்டுக்கு 2 பேரும் போறாங்க. அப்ப வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு அம்மா டோர லாக் பண்ணிட்டாங்க. டாக்டரோட கை நசுங்கிருச்சு. அதுக்கப்புறம் போனா போட்டுன்னு டோர் ஓப்பன் பண்ண, அங்க பார்த்தா பிரெக்னன்சிக்கான புக்ஸ்லாம் இருக்கு. "நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அப்படிங்கிற மாரி அம்மாவ பார்த்து கேட்க, அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கு. "நான் பிரெக்னன்ட் இல்ல. இவ தான் பிரெக்னன்ட்ன்னு" சொல்ல, "இல்ல, இல்ல நானும் பிரெக்னன்ட்டா இல்ல. இதான் உண்மைன்னு" சொல்ல, "இந்த குழந்தைக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். அன்னைக்கு நடந்ததுக்கு நானும் தானே காரணம்" அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்றாரு. அம்மாக்கு என்ன பேசுதுன்னு புரியல. "இல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்ல, "இல்ல நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோன்னு" சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாரு. திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டான். ஹீரோ வந்தவன் என்ன நெனச்சுட்டான், ஹீரோயினுக்கும் டாக்டருக்கும் தான் கனெக்ஷன் நெனச்சு அந்த டாக்டர போட்டு கும்மு கும்முன்னு கும்ம, அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு உண்மை தெரியுது. பிரெக்னன்ட்டா இருக்கிறது அம்மான்னு. "என்ன பேசுறீங்க நீங்க? கின் ஃபேமிலில இந்த மாரி ஒண்ணா?" அப்படிங்கிற மாரி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது அன்பார்ச்சுனேட்லி இப்படி நடந்துருச்சு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அம்மா கெஞ்சுறாங்க. ஆனா ஹீரோனால அத ஏத்துக்க முடியல. "ச்சே! என்னம்மா இப்படி இருக்கீங்க நீங்க? என்னால முடியல. நீங்க இந்த மாரி இருப்பீங்கன்னு நெனச்சு கூட பார்க்கலம்மா. இதுக்கப்புறம் உங்கள பார்க்கவே விரும்பல. இந்த ஆளும் நீங்களும் என் கண்ணு முன்னாடியே வராதீங்கன்னு" சொல்லி அடிச்சுட்டு வேகமா அங்கருந்து ஹீரோ கெளம்பிட்டான். ஹீரோயின் எப்படியாவது ஹீரோவ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவன் கன்வின்ஸ் ஆகுற மாரியே தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், தம்பி பையன் என்னன்னு சொல்லி கேட்குறான். "நீ அண்ணனாக போற" அப்படின்னு சொல்லி கடுப்பா சொல்ல, "என்னது நான் அண்ணனாக போறேனா? ஒண்ணுமே புரியலன்னு" சொல்ல, அப்பதான் அம்மா பிரெக்னன்ட்டா இருக்கிறது குட்டி பையனுக்கும் தெரியுது. குட்டி பையன் கோச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோவ கன்வின்ஸ் பண்றதுக்காக ஹீரோயின் போக, அவன் கன்வின்ஸ் ஆகுற மாரியே தெரியல. அம்மா பாவம். அவங்களுக்கு புடிச்சது தானே பண்றாங்க. ஏத்துக்கோன்னு சொல்ல, "அதெல்லாம் என்னால முடியாது. அவங்க பண்ணத என்னால மறக்கவே முடியாது, மன்னிக்கவும் முடியாதுன்னு" சொல்றான் ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயின் சும்மா இருப்பாளா? வேணும்னே ஹீரோ கூட இன்டிமேட்டா இருக்கறதுக்காக ட்ரை பண்ண, "நீ ஓவரா பேசுற. நீ என்ன பண்ணாலும் சரி அவங்கள என்னால மன்னிக்க முடியாது. இதுக்கப்புறம் நீ இந்த மாரி ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு தெரிஞ்சது அவ்வளோதான்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின புடிச்சு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் குட்டி பையன் ஸ்கூல்லேருந்து வரான். அவன பார்க்கறக்காக டாக்டர் வராரு. "உங்கள பார்க்கக்கூடாது, உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி என் அண்ணன் சொன்னாங்க. நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல, உனக்கு சாப்பாடு குடுக்க வந்தேன். உன் அம்மா குடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு" சொல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு குட்டி பையனுக்கு. பட் என்ன பண்றது? எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் குடுன்னு சொல்லி ப்ராமிஸ் வேணான்னு சொல்லி சாப்பாடு பிடுங்கிட்டான். நல்லா வெளு வெளுன்னு வெளுத்துட்டான் போல. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் "உனக்கு புடிச்ச சாப்பாடு இந்தாடான்னு" அண்ணன் குடுக்க ஏப்பமா வருது. "என்னடா பண்றேன்னு?" சொல்ல, நான் ஒண்ணும் பண்ணல. அம்மா குடுத்த சாப்பாடு சாப்பிடல" அப்படின்னு சொல்லி கத்துறான். "உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, உண்மை எல்லாத்தையும் சொல்ல, இதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த பக்கம் போக, பேக்லேருந்து ஒரு கார்டு மாரி விழுகுது. அண்ணா நைட்டுன்னு சொல்லி ஏதோ பேச வரான். அதுக்குள்ள ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு அங்கருந்து கெளம்பிட்டான். ஏதோ மறைக்கிறான்னு ஹீரோயினுக்கு புரியுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல்ல வீடியோ கேம் குடுத்துருப்பாங்க போல ஃபேமிலியோட விளையாடுங்கன்னு. எனக்கு தான் விளையாட யாரும் இல்லையே. அண்ணா வேற பிஸியா இருக்காங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணா, திடீர்னு பார்த்தா அந்த டாக்டர் வந்திருக்காரு. என் கூட கேம் விளையாட வான்னு சொல்லி கூட்டிட்டு போக, அப்புறம் நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வேற ஹீரோ ஏதோ குக் பண்றான். என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல. நேத்து அம்மா குக் பண்ணது ரொம்ப பிடிச்சதுன்னு அவன் சொன்னான். அவனுக்காக குக் பண்றதுக்கு தான் வந்தேன்னு சொல்ல, நானும் ஹெல்ப் பண்ணவான்னு ஹீரோயின் கேட்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து குக் பண்ற மாரி தெரியல. ரொமான்ஸ் தான் அதிகமா பண்ணிக்கிறாங்க. குக்கிங் கம்மியாவும், ரொமான்ஸ் அதிகமாவும் இருக்கு. அதுக்குள்ள அசிஸ்டன்ட் பையன் வந்து யானை காணோம்னு சொல்ல, "என்னது யானை காணோமாங்கிற?" மாதிரி ஷாக்கா இருக்கு வீட்ல. அப்புறம் இங்க கேம் எல்லாம் விளையாண்டு முடிச்சாச்சு. நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி குட்டி பையன் சொல்றான். சாப்பிட்டு போன்னு சொல்ல, "அதெல்லாம் முடியாது. அண்ணன் கோச்சுப்பாங்க. நான் போறேன்னு" சொல்லிட்டு டக்குனு திரும்புறான். அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நிக்கிறான் போலீஸோட. இவங்க தான் என் தம்பிய கடத்திட்டு வந்தாங்கன்னு சொல்ல, "இல்ல, இல்ல நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. அவங்க கடத்தல. நானா தான் வந்தேன்னு" சொல்லிட்டு பக்கத்துல போய் யான் பேச, அம்மா வயித்துல கை வச்சுட்டு, "ஆ" அப்படின்னு கத்துறாங்க. பிரெக்னன்ட் லேடி இந்த மாரி கஷ்டப்படுத்தாதன்னு சொல்லி ஜாவ் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லி நடிக்க ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் மாத்தி மாத்தி ஆளாளுக்கு அவங்கவங்க ஆள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. 2 பேரும் எமர்ஜென்சின்னு போக, அதுக்கப்புறம் டாக்டரும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கருந்து டாக்டர் வராங்க. ஹீரோ கிட்ட உங்க ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்க அவ்வளோதான். மத்தபடி வேற எதுவும் இல்லன்னு சொல்ல, ஒய்ஃபா பிரெக்னன்ட்டா என்ன சொல்றீங்க? ஆமா உங்க ஒய்ஃப் பிரெக்னன்ட்ன்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் நடிக்கிறதுக்கு தான் இந்த பிளான் பண்ணியிருப்பா. கடைசில அவ பிரெக்னன்ட்டா இருக்கிறது அப்பதான் தெரிஞ்சிருக்கும். அவளுக்கே இன்னும் தெரியாது போல. அங்கருந்து வேகமா ஹீரோ வரான். வந்து உனக்கு ஒண்ணும் இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க, ஐய்யயோ! வா ஓடிடலான்னு சொல்லிட்டு அங்க இருந்த 3 பேரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு ஏதோ பெரிய நோய் இருக்கு போல. ஐய்யய்யோ! இப்ப நான் என்ன பண்ணுவேங்கிற மாரி அழுக ஆரம்பிச்சுட்டா. இங்க பாரு எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நான் அப்பா ஆக போறேன்னு சொல்ல, என்னது அப்பாவாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருக்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அம்மாக்கும் ஹேப்பி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு 2 குழந்தை வருதா? எனக்கு ஜாலின்னு சொல்லி யான் சொல்றான். அப்புறம் அங்கருந்து ஹீரோ வரான். வீட்டுக்கு வாங்க. அவ உங்கள வீட்ல இருக்க சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என் ஒய்ஃப்க்கு புடிச்சதுக்காக தான் உங்கள கூப்பிடுறேன். மத்தபடி பாசமெல்லாம் ஒண்ணுமில்ல அப்படிங்கிற மாரி ஹீரோ வெறச்சுக்கிட்டே சொல்றான். டாக்டர் ஜாவுக்கும் ஹேப்பி ஆயிடுச்சு. வந்தா வாங்கன்னு சொல்லிட்டு அங்கருந்து போக, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த டாக்டர் உழுந்து உழுந்து அம்மாவ கவனிக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கடுப்பா இருக்குது ஹீரோக்கு. கையில ஒரு பிளேட்ட கூட தூக்க விட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் திட்டிக்கிட்டே திரும்பி பார்க்க ஹீரோயின் கப்போட வரா. "கப்பு கீழ வை. இந்த மாரி வெயிட்லாம் நீ தூக்கக்கூடாதுன்னு" சொல்ல, இது ஓவரா இல்லையாங்கிற மாரி டாக்டர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி மாத்தி மாத்தி 2 பேரும் அவங்கவங்க ஒய்ஃப பார்க்கறதுலயே தான் இருக்காங்க. ஃப்ரூட் சாப்பிடுன்னு சொல்லி ஹீரோ ஊட்டி விடுறான். அது ஏன் ஃப்ரூட் குடுறான்னு சொல்லி ஜாவ புடுங்கிக்கிட்டான். இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. 2 பேருக்கு இடையில போட்டி தான் அதிகமா இருக்கு. என் ஒய்ஃப் தான் பெஸ்ட்டு, உன் ஒய்ஃப் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி பண்றானுங்க. இதெல்லாம் பார்க்குற குட்டி பையனுக்கு கடுப்பாகுது. ஐயோ! இவங்களெல்லாம் பார்க்க
பார்க்க முடியலப்பா. பேசாம எங்கேயாவது ஓடிடலாங்கிற மாரி இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும்னு நெறைய நான்வெஜ் வாங்கியிருக்காங்க. ஆனா அம்மாக்கு நான்வெஜ் பார்த்தாலே வாமிட் வருது. ஒரு பிரெக்னன்ட் லேடி இருக்கிற வீட்ல இந்த மாரி நான்வெஜ் சாப்பிடாதீங்க. அவளுக்கு பிடிக்கலைல அப்படின்னு சொல்ல, ஆனா எனக்கு நான்வெஜ் பிடிக்குமேங்கிற மாரி ஹீரோயின் பார்க்க, வேற வழி இல்ல. மெய்ட கூப்பிட்டு அங்க இருக்கிற நான்வெஜ் எல்லாத்தையும் எடுத்துருங்க அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ட்டான். ஹீரோயினும் சரி பரவால்ல அம்மாக்காக நான் இது பண்ணிக்கிறேன்னு சொல்றா. ஆனாலும் அவளுக்கு கஷ்டமா இருக்கு. அவளுக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும் போல. இதுக்கப்புறம் இந்த வீட்ல எந்த நான்வெஜ்ஜும் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்க பட்லர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஹீரோயினுக்கு இப்ப ஹாப்பியா இருக்கு. பரவால்ல விடுங்க அம்மாக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அத பத்தி பேசினா கூட வாமிட் பண்றாங்க. இனிமேல் இத பத்தி பேசாத அப்படின்னு சொல்லி ஜாவ் சொல்றாரு. என் பொண்டாட்டிக்கு புடிச்சத நான் செய்யக்கூடாதாங்கிற மாரி ஹீரோவும், டாக்டரும் மாத்தி மாத்தி சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க சண்டைய பார்க்கும்போது அம்மாவும் ஹீரோயினும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. "சோ விடுங்க. எனக்கு தான் வேணான்னு சொல்றேன்ல" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ட்டா. அதுக்கப்புறம் குட்டி பையன் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வர, அம்மா வாமிட் பண்றாங்க. நான் அப்படி தான் சாப்பிடுவேன் போன்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நான்வெஜ் கேட்டான்னு ஹீரோ வாங்கிட்டு வந்து குடுக்குறான். ரூம்லயே சாப்பிட அம்மாக்கு தெரியாதுல்லன்னு சொல்ல அவளுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. அவளுக்கு புடிச்ச நான்வெஜ்ஜ அவ ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க, "சாரி என்ன மன்னிச்சிடு. உனக்கு புடிச்ச ஃபுட்ட உனக்கு தெரியாம குடுக்க வேண்டியதா இருக்குன்னு" சொல்ல, "பரவால்ல விடுங்க. அதனால என்ன? அம்மாக்கு இந்த ஸ்மெல் ஒத்துக்காதுல்ல. அதனால தானே பரவால்லன்னு" சொல்ல, "இருந்தாலும் நீ ஓவரா தாம்மா இடம் குடுக்குற. நீ வீட்ல சேர்த்திக்கணும்னு சொன்னனால தான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப நீயே பாரு எவ்வளோ கஷ்டப்படுற" அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அம்மாக்கு இங்க நான்வெஜ் வாசம் வந்துருச்சு. ஸ்மெல் பண்ணிட்டே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஸ்மெல் எங்க வருது? எங்க வருதுன்னு. ஃபைனலி அவங்க ஹீரோட ரூம்குள்ள தான் போய் கதவ தட்டுறாங்க. இங்க தான் ஸ்மெல் வருதுன்னு. ஐய்யயோன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஃபுட் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டு அப்படியே அமைதியா உட்காந்துட்டாங்க. அம்மா உள்ள வராங்க. "எனக்கு நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வருது. யாரோ நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னு" சொல்ல, டக்குனு "வாய மூடு" அப்படிங்கிற மாரி ஹீரோ திரும்பி பார்க்க, இங்க லெக் கிடக்குது. "நான்வெஜ் சாப்பிட்டுருக்கீங்க. ஏன் இந்த மாரி பண்றீங்கன்னு" ஜாவ் கத்துறாரு. "இங்க பாரு என் பொண்டாட்டிக்கு புடிச்சத நான் சாப்பிடக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி ஆர்கியூமென்ட் போயிட்டு இருக்கு. என் வீட்ல உட்காந்துட்டு என் பொண்டாட்டிக்கு புடிச்சத என்னால திருட்டுத்தனமா சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி ஹீரோ கத்துறான். அப்புறம் பார்த்தா அம்மா எனக்கும் நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லி கேட்க, "இப்ப மார்னிங் சிக்னஸ் முடிஞ்சிருச்சு ஆன்ட்டின்னு" சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி நான்வெஜ்ஜா சாப்பிட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பண்றத பார்க்கும்போது குட்டி பையனுக்கு காமெடியா இருக்கு. என் பொண்டாட்டிக்கு புடிச்சது தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு ஜாவு. ஹீரோ ஒரு பக்கம்னு மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. டெம்பரேச்சர் கூட எனக்கு புடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, இவங்களோட காமெடியா இருக்குன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் குட்டி பையன். அதுக்கப்புறம் பிரெக்னன்சி டைம்ல என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு ஒரு நோட்ஸ் மாரி எடுத்து ஜாவ் வச்சிருக்காரு. அங்கருந்து ஹீரோ வரான். குழந்தைக்கு தேவையான எஜுகேஷன்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ல, குழந்தை பொறக்கவே இல்ல எஜுகேஷன்லாம் ரெடி பண்ணிட்டானான்னு ஹீரோவ பத்தி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ண, எனக்கு ஹாப்பி. நம்ம வீட்டுக்கு 2 குழந்தைங்க வரப்போகுதுன்னு சொல்ல, "இங்க பாரு நீ ஒழுங்கா ஓடுன்னு" சொல்லி ஹீரோ அனுப்பி வச்சுட்டு திரும்பி பார்க்க ஹீரோயின் ஃபோன் வருதுன்னு சொல்லி அங்கேருந்து ஓடி போயிட்டா. எங்க போறன்னு சொல்லி பார்க்க, ஸ்பைசியான ஃபுட் அவளுக்கு பிடிக்கும்னு ரோட் சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பா. டெலிவரி பாய் கொண்டு வந்து குடுக்க, செவுத்துக்கு பின்னாடி இருந்து அவளே வாங்கிட்டு, இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு அத ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. கரெக்ட்டா ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இந்த மாரி ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டியான்னு சொல்ல, எனக்கு இந்த மாரி ஃபுட்டு தானே பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. குழந்தை பொறக்கிற வரைக்கும் நான் சொல்றது மட்டும் தான் சாப்பிடணும். ஹெல்தியானது மட்டும் தான். குடு அப்படின்னு சொல்லி புடுங்கிட்டு போயிட்டான். இங்க பார்த்தா ஆன்டி, அவங்களுக்கு புடிச்சத அந்த ஜாவ் சாப்பிடவே விட மாட்டேங்கிறாரு. இவரும் புடுங்கிட்டு போக 2 பேரும் ஆசைப்பட்ட சாப்பாடு கிடைக்காம புலம்பிக்கிட்டு நிக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் அவங்களுக்கு புடிச்ச சாப்பாட்டை இவங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா ரோட்ல போய் உட்காந்து சாப்பிட 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோயினுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு. ஐயோ அம்மா என் பொண்டாட்டின்னு சொல்லி தூக்கிட்டு ஹீரோ போக, இங்க பார்த்தா அம்மாக்கும் பெயின் வந்துருச்சு. அம்மாவை தூக்கிட்டு டாக்டர் போக ஒரு வழியா 2 பேருக்கும் குழந்தை பிறந்துச்சு. 2மே பெண் குழந்தை. நம்ம வீட்டுக்கு பிரின்சஸ் வந்துருச்சுன்னு சொல்லி ஹாப்பியா இருக்கு. குட்டி பையன் சொல்றான், நான் 2 தங்கச்சிகள் கூட ஜாலியா விளையாடுவேன்னு. ஹீரோ சொல்றான் குழந்தைய எடுத்துட்டு, நான் சொல்றத மட்டும் கேளு. ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கணும். சரியா? நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அத ஃபாலோ பண்ணுன்னு குழந்தைய பார்த்து சொல்ல, குழந்தை உச்சா போயிருச்சு. குழந்தைக்கு கூட நீங்க சொன்னது பிடிக்கல பாருன்னு சொல்லி எல்லாரும் சிரிக்க, ஹாப்பியா இருக்கு ஹீரோக்கு. அதோட இந்த மூவிய இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியான, கியூட்டான, காமெடியான ஒரு மூவி. கண்டிப்பா இந்த மூவி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, இதே மாரி மூவி பார்க்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம ஹைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.